குட் ஆஃப்டர்நூன் ஆல். நான் பேசுறது உங்களுக்குலாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் இது வந்து ஃப்ரீ செக்ஷன். ஒரு 40 மினிட்ஸில் வந்து செக்ஷன் கட் ஆயிரும். திருப்பி அதே லிங்க்கில் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டார்டிங் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி நான் பேச போகிறது என்னதுன்னா, ஜஸ்ட்டு ஒரு மார்னிங் நீங்கள் உள்ளே வரீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து எப்படி வந்து லாகின் பண்ணுறீங்க. நான் பேசிக்காக பார்க்குறது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான் நமக்கு வந்து கம்மியான அமௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ண முடியும். வேறு எதுவும் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக்ஸ் திங்ஸ், நான் பேசுறது எல்லாமே இன்னைக்கு ஃபுல்லாகவே பேசிக்ஸாக தான் இருக்கும். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என் ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ரெக்கார்டிங் தெரியுது. ரெக்கார்டிங் பண்றீங்களா? பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே, நான் யூடியூப்ல போகிறேன். ஓகே, இப்போ பேசிக்காக மார்னிங் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது 10 மணிக்கு காலையில் நான் 10 மணிக்கு தான் லாகின் பண்ணுவேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 9:30 பண்ணுங்கள். 9:15 பண்ணாதீங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபர் சைடுக்கு 9:15 to 9:30 பயங்கர நாய்ஸாக இருக்கும். எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சார் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அந்த 15 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து பெரிய லட்சங்கள் லாபங்கள் ஈட்ட போகிறது கிடையாது. நமக்கு வந்து இருக்கிற இது வரைக்கும் சம்பாதிச்சதை விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். மேபி 1 or 2 days வந்து நம்மளுக்கு வந்து கெயின் வரலாம். வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியாது, லாஸ் பண்ணிடுவோம். ஸோ 9:30 வச்சுக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு 9:45 அதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிட்டு வந்து உள்ளே போகிறீங்க. நிஃப்டி சார்ட் இப்படி காமிக்குது. நம்ம நிஃப்டி 50 பார்க்குறோம். ஒரு 10:20க்கு இந்த கிரீன் இங்கே வச்சுக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள் 10 மணிக்கு வந்து இங்கே நான் லைன் போடுறேன். 10 மணிக்கு நம்ம சும்மா பார்க்குறோம். 10 மணிக்கு கேண்டில் இங்கே இருக்குது. நம்ம டேட்டா ஓஏ இதெல்லாம் நம்ம எதுவும் பார்க்கல. சும்மா ஜஸ்ட்டு பேசிக்காக எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான இது மட்டும் சொல்கிறேன். 10:30 மணிக்கு இருக்கும் போது வந்து இந்த கிரீன் லைன்லாம் உங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் இங்கே தான் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது. இங்கே இருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எது செய்ய போகிறோம், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பை பண்ண முடியும். ஏன்னா நிஃப்டி 50ல் பை பண்ண முடியாது. நிஃப்டி 50க்கு பையிங்கிறது கிடையாது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறேன். நிஃப்டி 50ன்னு ஒன்று இருக்கும். இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு. இன்னொன்று நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ நிஃப்டி 50 தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸோட டெரிவேட்டிவ் வேல்யூஸ். அந்த வேல்யூவோட கால்குலேஷன் தான் நமக்கு இங்கே 23,547 இப்படி காமிக்குது. அதோட ஆவரேஜ் தான். அந்த 50 கம்பெனிகளில் என்ன ஏற்றம் இறக்கம் நடக்குதோ அது நிஃப்டி 50ல் காமிக்குது. இதே மாதிரி வந்து பாம்பேயில், அதாவது அதுவும் 30 கம்பெனிக்கு தான், பட் பாம்பேயில் இருக்கிறது அந்த 30 கம்பெனிகளோட ஏற்ற இறக்கங்கள் தான் சென்செக்ஸை காமிக்குது. ஸோ நிஃப்டி 50ல் ட்ரேட் பண்ணவே முடியாது. அது வந்து ஒரு இண்டைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும்தான். ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர்ஸுக்கு போகணும். ஃபியூச்சர்ஸில் என்ன ஒரு பிரச்சனைனா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லாட் வாங்குகிறோம். ஒரு லாட்டுக்கு வந்து 65 குவான்டிட்டி. எனக்கு தேவைப்படுறது காசு 1.25 லட்சம். 1.25 லட்சம் இருந்தால் தான் என்னால் 65 குவான்டிட்டி வாங்க முடியும். சப்போஸ் 10 பாயிண்ட் ஏறுது, 650 ரூபா லாபம்னா நான் 1.25 லட்சம் போட்டு 650 ரூபா எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப யூஜ், பண்ண முடியாது. அதனால தான் ஃபியூச்சர்ஸில் வந்து மேக்ஸிமம் ஆளுங்க பண்ண மாட்டாங்க. யார் அந்த மேக்ஸிமம் ஆளுங்கன்னா காசு கம்மியாக ட்ரேடிங்கில் பண்ணுறவங்க. ஒரு 1 லட்சம் வச்சுக்கலாம். 1 லட்சம் வச்சு பண்ணுறவங்க எத்தனை பேர்? 50,000 வச்சு பண்ணுறவங்க எத்தனை பேர்? 5 லட்சம் 10 லட்சம் பண்ணுறவங்க ரொம்ப பேர். அவங்கெல்லாம் வந்து வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு ரெகுலர் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. நான் அவங்கள பற்றிலாம் பேசலை. நம்ம மாதிரி ஆளுங்க நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 50,000 போட்டு பண்ணுவோம், இல்லை 1 லட்சம் போட்டு பண்ணுவோம். நமக்கு தேவைப்படுறது மாதம் 1000 2000, ஒரு நாளைக்கு ஒரு 1000 2000 சம்பாதிக்க முடியுமா அதை பார்க்கணும். ஸோ அவங்க நம்மளால முதலிய ஆளுங்க
ஃபியூச்சர்ஸ் பண்ண முடியாது. அதுக்கோசரம் நம்ம பண்ண வேண்டியது ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் நல்லா படிச்சிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கு, கிளாஸ்லாம் போயிருக்கீங்க, ஒரு 20 லட்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் போகலாம், இல்லை ஆப்ஷன் செல்லிங் போகலாம். பேசிக்காக இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு ஏன் ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சுக்கணும், நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கீங்க, வீட்டில் இருக்கேன், எனக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்கு, ட்ரேடிங் கற்றுக்கிட்டு சம்பாதிக்க போகிறேன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் பையிங் மட்டும் பாருங்கள். ஆப்ஷன் செல்லிங் பக்கம் போகாதீங்க, ஃபியூச்சர்ஸ் பக்கம் போகாதீங்க. ஸோ நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்க்குறதே வேஸ்ட்டு, பண்ண முடியாது, நம்மளாலாம் பண்ண முடியாது சொல்ல வரோம். இப்போ 50 எடுத்துக்கலாம். 50ல் வந்து நம்ம வந்து நிஃப்டி 50ல் பண்ண முடியாது, ஆப்ஷன்ஸ் தான் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம ஆப்ஷன்ஸை பேசிக்காக முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்குறது. இப்போ ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம்னா சொல்கிறாங்க. என்னது ஏடிஎம்னா என்ன, ஐடிஎம்னா என்ன, ஓடிஎம்னா என்ன? ஏடிஎம்னா ஏடிஎம், அப்புறம் ஓடிஎம், அதுக்கு அடுத்தது ஐடிஎம். இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம், போக போக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் எடுக்கணும். நீங்கள் வந்து 10 மணிக்கு பார்க்கும் போது, 10 மணி கேண்டில் பார்க்கும் போது நிஃப்டியோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 23,330 அந்த ரேஞ்சில் இருக்கு. 23,330 இதில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்படி தான் இருக்கு. இப்போ நமக்கு அடுத்த ½ அன் அவர் 1 ஹவர் இந்த டே ஃபுல்லாக என்ன ஆகும்னு தெரியாது. என்ன மாதிரி ஆகலாம், 23,330 23,400 நோக்கி போகலாம், இல்லை கீழே வந்து 23,200 வரலாம். இந்த 2 சான்ஸ் தானே இருக்கும், இதுக்கு மேலே வேற எதுவும் இருக்காது. மேலே போனால் போயினே 400, 500 அப்படி போகலாம், இல்லை 200, 100 அப்படின்னு கீழே வரலாம். இல்லை மேக்சிமம் சில நாட்களில் சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, சைடு வேஸ்ன்ட்டு. அதுக்கு என்ன பேருனா 100 பாயிண்ட் இல்லை 50 பாயிண்ட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ 330னா ஒரு 70 பாயிண்ட், 400 டச் பண்ணாது, 380க்கு போயிட்டு திருப்பி கீழே வந்து ஒரு 280க்கு வரும், திருப்பி மேலே போகும். அந்த ஒரு 50 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 50 பாயிண்ட் சுத்தின்னு இருக்கிறது தான் சைட்வேஸ் மார்க்கெட்டு. நமக்கு அங்கே ட்ரேடிங் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ எப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கோ அப்போ மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சும் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட், யூஸ்வலாக சைட்வேஸாக இருந்தால் 50 to 100 சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் மூவ்மெண்ட் இருந்தால் நிஃப்டியோட டிஃபால்ட்டாக யூஸ்வலாக பண்ணுற வேல்யூஸ் 150லேருந்து 200, அதுதான் மேக்ஸிமம் டேஸ் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு 200 பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து அதோட மேக்ஸிமம் லெவலில் டச் ஆயிடுச்சு, புதுசாக பை பண்ணக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நேற்று வந்து 400 பாயிண்ட் கிட்ட போச்சு. அதை மாதிரி சம் எக்ஸ்ட்ரீம் டேஸில் வந்து நியூஸ் பேஸ் பண்ணி நடக்கும். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அந்த உண்மையான நியூஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் மறுபடியும் பை பண்ணணும். இப்போ 50ல் சுற்றிக்கிட்டு இருக்கு, அது வந்து 150க்கு போகும், இப்போ 330ல் இருக்கு, இது 400, 450க்கு போகும். நம்ம டேட்டா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை 350 வரும்போது வாங்கலாம். அதே மாதிரி கீழே போகிறோமான்னு டேட்டா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அது 300 கீழே வருது, 23,280 வருது, அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அது 23,200க்கு போகும் தெரிஞ்சுக்கிட்டு செல் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்கிறோம் அதுக்கு மேலே போனால் வாங்குங்க, இதுக்கு மேலே கீழே வந்தால் விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லா நியூஸ் சேனல்ஸு ட்விட்டர்லாம் வரும். எதை வாங்கணும், எப்படி வாங்கணும், அதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ 23,330 இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது, நான் போகுது, டேட்டாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, பாசிட்டிவாக நான் சப்போர்ட் பண்ணுது. இப்போ மார்க்கெட் மேலே போக போகுது. மார்க்கெட் மேலே போக போகுதுன்னா இப்போ 150 பாயிண்ட் மேலே போகுது, 100ன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும், 23,330 இருந்து 23,450 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புங்க இருக்குது ஆஸ் பர் டேட்டா கன்ஃபார்மாக. அதுக்கு மேலே 500, 600லாம் போகிறது வந்து கஷ்டம் ஒரு நாளில். நிஃப்டியை பொறுத்தவரை 150 பாயிண்ட் போகுது, 450 போகுது, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த 23,330 இதுதான் வந்து இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்துல இருக்கிற வேல்யூ. இது மேலேயே போகுது, கீழே போகுது. இந்த வேல்யூல இருக்கிற ஸ்ட்ரைக்கு பேரு தான் ஏடிஎம், அட்டி மணி. ஏனா அட்டு, ஓனா அவுட்டு, ஐனா இன், இந்தி மணி, அவுட்டி மணி, அட்டி மணி. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில வந்து இந்த பிரைஸ் வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 50 பாயிண்டா பிரிச்சிருப்பாங்க.
அந்த 50 பாயிண்ட் எதுனா நான் டீட்டெயில்டாக ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 50 பாயிண்ட்டாக மூவ் ஆகுது. 350, 400, 450, 500, 550, 600 இப்படி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 தான் மூவ் ஆகும். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 100 போகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 23,330 இருக்கும். நான் சொல்றது எல்லாமே அஷ்யூம் பண்ணிக்கோங்க. மார்னிங் வரீங்க, 9:30 மணிக்கு வரீங்க, டேட்டா பார்க்குறீங்க, சப்போர்ட் ஆயிருச்சு, நான் பை பண்ண போறேன் இன்னைக்கு அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க. பை முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூ 330. அப்ப எந்த ஸ்ட்ரைக்கை வாங்கலாம்? அப்ப நீங்க வந்து 330 இருக்கிறதுனா வந்து 23,300 பக்கத்துல இருக்குது. எதுனா இருக்கு? எது பக்கத்துல இருக்கு? 23,300ம் 23,350 பக்கத்துல இருக்கா? இந்த ரெண்டு பிரைஸ் தான் பக்கத்துல இருக்கு. அப்ப நான் இதை ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரைக் ப்ரைஸை காமிக்கிறதுக்கு. இப்ப 23,330 நம்ம வந்து மைண்ட்ல வச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்னா 23,300 இருக்கு, 23,350 இருக்கு. சப்போஸ் உடனே கீழே விழுந்தா 23,300க்கு போகும், உடனே மேல போறதா 23,350க்கு போகும். இப்ப எந்த பிரைஸ் வந்து இந்தி மணில இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்டை மணிங்கிறது வந்து நம்ம ஆக்சுவலா வந்து அது ரொம்ப கன்சிடர் பண்ணிக்க வேணாம், அட்டை மணில எடுக்கவும் வேணாம். அட்டை மணி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு பிரைஸ் மூவ் ஆயிருச்சு, 330 இருக்க போறது இல்லை, 330 350 ஆகும், 380 400 ஆகும். அப்ப அட்டை மணி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்ப வந்து உங்களுக்கு வந்து அதே பிரைஸ்ல இருக்கோ அதுதான் அட்டை மணி. இப்ப 23,350 பிரைஸ் இருந்தா, இல்ல 355 360 அப்படி இருந்தா, அப்ப 23,380 தான் அட்டை மணி. ஓகேங்களா? ஸோ அட்டை மணிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்தி மணியா ஓட்ட மணி தான் கொஞ்சம் உங்களுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும். கான்செப்ட் வைஸா எது அட்டை மணினா அந்த பிரைஸுக்கு பக்கத்துல இருக்கிற மணி தான் வந்து அட்டை மணி. ஓகேங்களா? இப்ப 23,330னா நம்ம 23,350 வந்து அட்டை மணி வச்சுக்கலாம், ஏன்னா அதான் பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? அதை பார்த்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்தா நல்லது? எப்பவுமே ஒரே ஒரு ரூலு, இந்தி மணில எடுங்க. இந்தி மணில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும், உடனே உங்க மூவ்மெண்ட் கிடைக்கும், லாபம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். அப்ப இந்தி மணி அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்தி மணினா என்னது? உங்க பிரைஸுக்கு உள்ளார இருக்கிற மணிக்கு ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு பேரு தான் இந்தி மணி. அதெல்லாம் உள்ள இருக்குது வெளியே இருக்குது, அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அப்ப 23,330 அதுக்கு பக்கத்துல இருக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 23,300. ரெண்டு பக்கம் இருக்கிற பிரைஸ் வந்து 23,350. நான் வந்து ஒரு எக்ஸல் ஓபன் பண்றேன். இப்ப பிரைஸ் இருக்கிறது 23,330. இப்ப நம்ம வந்து ரெண்டு பிரைஸ் எடுத்துக்கலாம். 23,300, இன்னொன்னு 23,350, இல்ல 23,400 வச்சுக்கலாம். இப்ப இந்த பிரைஸ் கூட வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த பிரைஸ வச்சுக்கிட்டு 23,330 வந்து அந்த 23,300 வந்து கழிங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 23,330 இருந்து இந்த பிரைஸை கழிங்க. உங்களுக்கு கையில வந்து உங்க உள்ளார கைக்கு உள்ளார எந்த அமௌண்ட் நிக்குது அதுதான் வந்து இந்தி மணி. ஸோ 330னா 23,300 வந்து அதுக்குள்ள அடங்கி இருக்கு, அதை தாண்டி தான் பிரைஸ் இருக்கு. ஸோ எந்த மணிக்கு எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு மேல ஒரு பிரைஸ் இருக்குதோ அதுதான் இந்தி மணி. உங்க பிரைஸோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து தாண்டி இருந்தா அதுக்கு பேரு அவுட் மணி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து 23,300 கால் பக்கம்.
ஸோ கால் பக்கம்னா என்ன அர்த்தம்னா மேல் நோக்கி போய்கிட்டு இருக்குது. 23,330 இப்ப பிரைஸ் இருக்குது. அது வந்து மேல் நோக்கி போகுது. அதுக்கு உள்ளார என்ன அமௌண்ட் இருக்கும்? 23,300 வந்து அதுல அடங்கி இருக்கு. அந்த 23,300 வந்து நீங்க வந்து அதை கழிச்சா கூட உங்களுக்கு பேலன்ஸ் ஒரு 30 இருக்கு. அப்ப அந்த உங்க பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட், அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு பேரு தான் இந்தி மணி. 23,400னா 23,350 வச்சுக்கோங்களேன், அது இந்தி மணில வராது. ஏன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட் வந்து அடி வாங்குது. 20 பாயிண்ட் இல்ல. எந்த பிரைஸ் உங்களுக்கு உள்ளார இருக்குதோ அதுக்கு பேர் தான் இந்தி மணி. இது வந்து எப்ப எதுக்கு? மேல் நோக்கி போறதுக்கு. கால் பக்கம் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? 23,300 கால் வாங்கலாம். இதை 23,200 இதுக்கு அப்புறமா 23,100 இந்த பக்கம் 23,500 23,600 இந்த 23,200 இந்தி மணியா உத்த மணியா? இந்தி மணி. ஏன்னா 23,330க்கு உள்ளாரதான் 23,200 இருக்கு. உங்களுக்கு 130 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ நீங்க எடுத்துக்கிற பாயிண்ட்ல இருந்து எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கோ அது வந்து இந்தி மணி. கீழே போக போக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா டீப் ஐடிஎம்னு சொல்லுவாங்க. ரொம்ப உள்ள ஆழ்ந்து போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் போக போக அதுக்கு பேரு டீப் ஓடிஎம், டீப் ஆஃப் த மணி. ஸோ இந்தி மணியில தான் வாங்கணும். டீப் ஐடிஎம் காசு அதிகமா இருக்கும், வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதாவது பிரீமியம் வந்து அதிகமா இருக்கும். அது எப்படின்னா இங்க காமிக்கிறேன். இப்ப இந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்கிறது வந்து கால், ரைட்ல இருக்கிறது புட்டு. இங்க கால் இருக்கு, இங்க புட்டு இருக்குது. இப்ப நம்ம பாக்குறது 23,330. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த எல்டிபின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ளூ கலர்ல அந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு பக்கத்துல இருக்க காலம் இது எல்டிபி. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது புட்டோட எல்டிபி. லெஃப்ட்ல இருக்கிறது கால் எல்டிபி, ரைட்ல இருக்கிறது புட்டோட எல்டிபி. இந்த எல்டிபிக்கு தான் நீங்க காசு கொடுத்து வாங்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 23,330 நம்ம இந்தி மணி என்ன பார்த்தோம்? 23,300 தான் பார்த்துருக்கோம். அந்த 23,300 இந்தி மணி இதுதான் இந்தி மணியோட ஃபர்ஸ்ட் இந்தி மணி. அதோட பிரைஸ் என்னவா இருக்கு? 385 ரூபாய். உள்ள போக போக கீழே இறங்க இறங்க இந்த டீப்பா போக போக பிரைஸ் வந்து ஏறிக்கினே போகும். பிரைஸ் ஏறுதுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டே போகும். ஸோ இங்க 23,300 வந்து நீங்க ஒரு லாட் வாங்கினீங்கன்னா எவ்வளவு காசு? 384, 385 வச்சுக்கலாம். 385 இன்ட்டு 65, 25,000 ரூபாய் வேணும். 25,000 ரூபாய் இருந்தாதான் நீங்க நிப்டியில ஒரு லாட் வாங்க முடியும், அந்த 23,330 பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் டீப்பா நீங்க வந்து நான் வந்து கீழே போறேன், டீப்பா வாங்க போறேன். டீப்பா வாங்க வாங்க உங்களுக்கு காசு வந்து ப்ராஃபிட் வந்து சீக்கிரமா ஏறும். ஆனா கையில வந்து காசு அதிகம் போட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து நான் வந்து 23,200 பார்த்தா 475. இப்ப 475 இந்த 65 போட்டா எனக்கு 30,000 ரூபாய் தேவை. இந்த கான்செப்ட் இது வரைக்கும் தெரியாதவங்க நல்லா திருப்பி பார்த்துக்கோங்க. 23,330 தான் உங்க பிரைஸ். நீங்க பாக்குறீங்க 9 மணிக்கு பாக்குறீங்கன்னா அந்த பிரைஸ்ல அது எந்த பிரைஸா இருக்கோ அதுக்கு உள்ளார என்ன பிரைஸ் இருக்கோ, என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வருமோ அதுதான் வந்து ஐடிஎம். அதுல வந்து ரொம்ப டீப்பா போக வேணா, ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன நினைச்சு வாங்க போறோம்? மார்க்கெட் மேல போகுதுன்னு நினைச்சுதான் வாங்க போறோம். அப்ப 330 என்ன ஆகும்? 350, 400 போக போகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உங்க பிரைஸ் வந்து வளரதான் செய்யுது. ஸோ நீங்க 23,300 கால் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அப்படியே மாத்திக்கலாம். இப்போ வந்து என்ன ஆகுது? பிரைஸ் வந்து கீழே போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. கீழே போகுதுன்னா என்ன ஆகும்? 23,330 இருந்து 300, 250 அப்படி போகும். அப்ப வந்து இங்க வந்து நீங்க 23,300க்கு போகுது. இங்க வந்து என்ன ஆகும்? அதே 23,400க்கு இருக்கு. இப்ப எது இங்க இந்தி மணியா இருக்கும்னா, இங்கேயும் வந்து புட்டு பக்கம் வந்து கீழ் நோக்கி போகுது. நம்ம கால் பக்கம் பார்க்கும்போது பிரைஸ் மேல் நோக்கி போச்சு. அப்ப வந்து எது உள்ளு பக்கம் இருக்கும்னா 23,300 உள்ளார இருக்கும். இப்ப வந்து நம்ம புட்டு பக்கம் பார்க்க போதுன்னா மார்க்கெட்டு கீழே உழுது. அப்ப 330 என்ன ஆக போகுது? 300 ஆக போகுது, 250 ஆக போகுது, 200 ஆக போகுது. அப்ப 23,400 வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு புரியுதா?
கான்செப்ட் புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 400ல இருந்து நம்ம கால்ல என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை வந்து மைனஸ் இங்க 330ல இருந்து அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை மைனஸ் பண்ணுவோம். இங்க ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து இந்த நீங்க வச்சிருக்கிற மைண்ட்ல வச்சிருக்கிற அந்த பிரைஸை மைனஸ் பண்ணா பிளஸ்ல இருக்கணும். இங்க அப்படியே ஜஸ்ட் சேஞ்ச் ஆயிடும், அவ்வளவுதான். இங்க ஏன்னா 23,400ல இருந்து கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கீழ் நோக்கி வந்து இருக்கும் போது 330. அப்போ 300 ஏற்கனவே இந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு தான் கீழே வருது. எந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு கீழே வருதோ அதுதான் இந்த மணி. இப்ப கால் பக்கம் போகும்போது 300 டச் பண்ணிட்டு தான் 310, 320, 330ன்னு போகும். அப்போ 300 டச் பண்ணிட்டு தான் வருது. அவன் டச் பண்ணிட்டு வந்தாலும் அது இந்தி மணி. புட்டு பக்கம் வரும்போது 400ல இருந்து கீழ் நோக்கி வருது. 350, 340, 330ன்னு. அப்ப 400 தான் இந்தி மணி, 300 வந்து அவுட் தி மணி. இப்ப நான் இதை பிரைஸ்ல காமிக்கிறேன். இந்த பக்கம் ரைட் சைட்ல இருக்கிறது தான் புட்டு. இங்க பாத்தீங்கன்னா 23,300. நம்ம பார்க்க வேண்டியது 23,400. இந்த பிரைஸ் என்னவா இருக்கு? 52. கீழ் நோக்கி போக போக புட்டு பிரைஸ் கம்மியாகுது. ஏன்னா மார்க்கெட் வந்து மேல போறதால வந்து எல்லாரும் மார்க்கெட் பாசிட்டிவாக நினைச்சு மேல வாங்கிட்டு இருக்காங்க. ப்ரீமியம் அதிகமா இருக்கு. புட்டு பக்கம் யாரும் வாங்குறதுக்கு இல்லை. ஸோ கம்மியா இருக்குது. இப்ப புட்டு பக்கம் நீங்க வந்து வாங்குறதுக்கு 52 ரூபா இருந்தா போதும். 52 ரூபானா எவ்வளவு? 52 × 65, 3000 ரூபாய் இருந்தா போதும். கால் பக்கம் வாங்குறதுக்கு 25,000 தேவை. புட்டு பக்கம் வாங்குறதுக்கு 3000 ரூபாய் தேவை. ரொம்ப சீப்பா கடைக்கு தான் வாங்க முடியுமா? வாங்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாரும் கால் பக்கம் இருக்காங்க. சப்போர்ட் வந்து கால் பக்கம் இருக்குது. கால் நோக்கி போதுன்னா எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க. டேட்டாவும் அப்போ சப்போர்ட் பண்ணும். அப்போ நம்ம வந்து காசை போட்டு தான் வாங்க முடியும். 3000 ரூபாய் சீப்பா கிடைக்குதுன்னு புட்டு பக்கம் வாங்கக்கூடாது. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்க டேட்டாவை முடிவு பண்ணிட்டு தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு வரணும். டேட்டாவை முடிவு பண்றது எதுக்கு? இன்னும் 5 மினிட்ஸ்ல முடிய போகுது. நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்கனெக்ட் பண்றேன். திருப்பி இதே லிங்க்ல கனெக்ட் பண்றேன். ஜாயின் பண்ணுங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 9:30 மணிக்கு மேலே பார்க்க போகிறீங்க. அனலிசிஸ் பண்ணுவீங்க, டேட்டா பார்ப்பீங்க, செக் பண்ணுவீங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. நான் பை பண்ண போகிறேன், நான் செல் பண்ண போகிறேன். செல் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ்வலாக ஆப்ஷன்ஸில் அது மாதிரி இருக்குது, பட் காசு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? பை தான் பண்ண போகிறோம். மார்க்கெட் ஏறுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆப்ஷன்ஸ் கால் வாங்க போகிறோம். மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? ஆப்ஷன்ஸ் புட்டு வாங்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க என்ன பண்ண போகிறோன்னு. ஒன்று மார்க்கெட் ஏறுச்சுன்னா கால் பக்கம் வாங்குங்க. மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்தால் புட்டு பக்கம் வாங்குங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸு இந்தி மணியில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அவுத்த மணி ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அவுத்த மணி போகாதீங்க. ஏன் அவுத்த மணி போகக்கூடாது? ஏன் இந்தி மணி வாங்கணும்? அதுக்கு இப்போ சொல்கிறேன். இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து டெல்டான்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஆப்ஷன்ஸ் க்ரீக்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஆப்ஷன்ஸ்
நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தா பட் இதெல்லாம் தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட், நமக்கு செட் ஆகாது இதெல்லாம். ஆப்ஷன் வீஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் படிச்சு பாருங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் வீஸ் என்னென்ன வரும்னா டெல்டான்னு ஒன்று வரும், தீட்டான்னு ஒன்று வரும், வேகான்னு ஒன்று வரும், ரோன்னு ஒன்று வரும். இது மாதிரி வந்து வீக்லி ஆல்பபெட்டில் வந்து சம் கான்செப்ட்ஸ் வரும். அதில் வந்து நம்ம ஆப்ஷன் பையிங்க்கு யூஸ் ஆகிறது வந்து டெல்டா, அப்புறம் தீட்டா. அந்த தீட்டானா என்ன, டெல்டானா என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெல்டா. டெல்டானா என்னன்னா இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் டெல்டா. ஒவ்வொரு ஆப்ஷன் ப்ரைஸுக்கும் ஒரு டெல்டா வேல்யூஸ் இருக்கும். இது எப்படி கால்குலேட் ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் இருக்கு, நீங்கள் கூகுளில் போட்டால் உங்களுக்கு வரும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் பார்க்க போகிறது இந்த வேல்யூஸ். டெல்டானா என்னன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அமௌண்ட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். எப்படின்னா நிஃப்டி 50 அதோட இன்டர்பிரேஷன்ஸ் தான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூஸ் ஏறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 10 மணிக்கு பார்க்கும்போது 23,330 இருக்கு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு நான் ஷீட் ஷேர் பண்ணியிருக்கலாம், எல்லாருக்கும் தெரியுதுல. ஓகே, ஸோ 23,330 இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த 23,330 பேஸ் பண்ணி தான் உங்க ஆப்ஷன்ஸ் பிரைஸ் மேலே ஏறும். அது எப்படி அப்படின்னா இப்ப இந்த 23,300ன்னு வச்சுக்கலாம். இங்க இந்த 23,300க்கு டெல்டா பிரைஸ் என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் காலம் தான் டெல்டா 0.79 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 0.79. ஸோ என்ன மீனிங்னா 23,300ஓட எல்டிபி வேல்யூ, அதாவது அது அந்த பிரைஸோட பிரைஸ் வேல்யூ, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரைஸ் வேல்யூ 384. நீங்க வந்து 384 கொடுத்து வாங்குவீங்க, ஒரு லாட் வாங்குவீங்க. அப்போ வந்து 23,330 அந்த நீங்க பாத்தீங்க நிஃப்டி வேல்யூ இருக்குல்ல, நிஃப்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா இந்த வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். நிஃப்டி 50 வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த எல்டிபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நிஃப்டி 50 வேல்யூ இறங்குச்சுன்னா இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? அப்ப எப்படி எவ்வளவு தூரத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா டெல்டாவை வச்சு. இப்ப டெல்டா வந்து 3/4 ரூபாய், எக்ஸாம்பிளுக்கு 3/4 ரூபாய், 3/4 வச்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஏறுனா இங்க 79.79 ஏறும். இப்ப ஒரு பாயிண்ட் அங்க ஏறுது, இங்க என்ன ஆகும்னா 384.45 பிளஸ் 0.79 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெல்டா வேல்யூ அதிகமா இருக்கிறத பார்த்து நம்ம வாங்கினோம்னா அங்க ஒரு நிஃப்டியில ஒரு 50 பாயிண்ட் ஏறினா நம்ம ஆப்ஷன் வேல்யூ 25 பாயிண்ட் ஏறி இருக்கும். இதுதான் வந்து இந்தி மணில இருக்கிற ஒரு பெனிஃபிட். ஏன் இந்தி மணி வாங்குறோம்னா டெல்டா வேல்யூ நமக்கு இருக்கும். நம்ம வாங்கும்போது நம்ம 0.7 கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. ஏன்னா 0.7 டெல்டா வாங்கினா பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். நம்ம மூலதனமே 30,000 40,000 போடுற மாதிரி ஆயிடும். நம்ம வந்து அந்த இந்தி மணி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத வாங்கினா போதும், அது கீழே இருக்கிறது அதுக்கு வந்து கன்ஃபார்மா டெல்டா வேல்யூ 0.5 தான் இருக்கும். நம்ம டெல்டா வேல்யூலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பார்க்க போறது கிடையாது. இந்திய மணியில வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மா டெல்டா வந்து 0.5 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ப நீங்க மனசுல என்ன நினைச்சுக்கலாம், நீங்க வாங்க போற பிரைஸ் எவ்வளவு தூரம் மூவ் ஆகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க 20 பாயிண்ட் ஏறுச்சுன்னா உங்க பிரைஸ் 10 பாயிண்ட் ஏறும். நீங்க நிஃப்டி 50 பேஸ் பண்ணி தான் வாங்குவீங்க. நிஃப்டி 50 வந்து எனக்கு வந்து 30 பாயிண்ட் ஏறுது அப்ப நீங்க பாக்குறீங்க, சார்ட்டை பாக்குறீங்க. அப்ப உங்களோட இந்த பிரைஸ் நீங்க வாங்கின பிரைஸ் 15 பாயிண்ட் ஏறி இருக்கும். அப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு 65 ரூபாய், 10 பாயிண்ட் 650 ரூபாய். அப்ப தோராயமா வந்து ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு. அந்த 1000 ரூபாயில வந்து 300 ரூபாய் டாக்ஸ் போயிடும், கையில 700 ரூபாய் நிற்கும். ஸோ உங்களோட எய்ம் என்னவா இருக்கும்னா அங்க நிஃப்டியில வந்து ஒரு 30 பாயிண்ட் ஏறுற மாதிரி உங்களோட கால்குலேஷனை வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா ஒரு 10 பாயிண்ட் ஏறி இருக்கும். 15 பாயிண்ட் வச்சிருப்பீங்க, டெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு உங்களுக்கு ஆனா கூட 10 பாயிண்ட். ஸோ 10 பாயிண்ட் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிறீங்க, நிஃப்டியில வந்து எனக்கு 10 பாயிண்ட் வேணும் டார்கெட். 10 பாயிண்ட் வேணும்னா எனக்கு வந்து நிஃப்டியில் என்ன வாங்கணும், ஒரு 25 பாயிண்ட் ஆச்சு மேலே போகணும். அப்ப அது மாதிரி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு ட்ரேட்ல வந்து ஒரு 500 ரூபாய் லாபம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா 650 ரூபாய் 10 பாயிண்ட் போனா 650 ரூபாய் தான் கிடைக்கும், டாக்ஸ் போயிடும், கையில வந்து 500 ரூபாய் நிற்கும். நீங்க ஒரு 3 வாட்டி பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 1500 ரூபாய். சப்போஸ் நீங்க ஒரே ட்ரேட்ல வந்து 10 15 பாயிண்ட் மேலே ஏறிச்சுன்னா ஓகே நல்லது.
அதே மாதிரி வந்து இன்னொரு யோசிக்கணும். அதே மாதிரி 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இறங்கிச்சுன்னா என்ன ஆகும்? உங்க பிரைஸ் இங்க அதே மாதிரி அங்க 30 பாயிண்ட் இறங்குச்சு நிஃப்டியில, இங்க வந்து உங்களுக்கு 15 பாயிண்ட் டவுன் ஆயிரும். அப்ப 900 ரூபாய் லாஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வாங்க போறது இந்தி மணில வாங்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு, பார்க்க போறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க. மார்க்கெட் மேல போதா, மார்க்கெட் கீழே இறங்குதா, மார்க்கெட் மேலே ஏறினா காலு, மார்க்கெட் கீழே வந்தா புட்டு, கால் பக்கமோ புட்டு பக்கமோ இப்ப இருக்கிற பிரைஸுக்கு பக்கத்துல என்ன பிரைஸ் இருக்கோ அதுதான் வந்து இந்தி மணி. அந்த இந்தி மணியில போயிட்டு வாங்கிக்கிறீங்க. டெல்டாவை ஜஸ்ட் நீங்க பார்க்க போறது கிடையாது, உங்களோட தெரிஞ்சதுக்கோசரம் சொல்றேன். ஓகே, இப்ப தீட்டாக்குன்னு பார்க்கலாம். தீட்டானா என்ன? இப்ப நம்ம பார்த்தது டெல்டா வேல்யூ. இப்ப சொன்னது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். நீங்க மார்னிங் வந்த உடனே என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கோசம் சொன்னது. ஓகேங்களா? இப்ப ஆப்ஷன் பையிங்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைங்க ஏன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு பாக்குறதுக்கு. ஈஸியா வந்து 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம், கன்ஃபார்மா சம்பாதிச்சிடலாம். ஆனா வந்து ஏன் வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து 95% வந்து ஏன் தோக்குறாங்க, ஏன் லாஸ் ஆகுது? அதுக்கு காரணம் வந்து தீட்டா. ஏன் வந்து ஆப்ஷன் செல்லிங் பக்கம் பணம் இருக்கிறவங்க போறாங்க? ஆப்ஷன் செல்லிங் தான் வந்து செல்லர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்றாங்க. அப்போ அவங்க அவங்க வந்து பண்றாங்கன்னா ஏன் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன, என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன? நம்மளும் என்கிட்டயும் காசு இருந்தா நான் செல்லிங் தான் பண்ணுவேன், பையிங் பண்ண மாட்டேன். காசு இல்லை, ஏன்னா வந்து அது ஏன்றது இப்ப சொல்றேன். இப்ப இன்னைக்கு தேதி வந்து 14. இந்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை நடக்கும். செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி. ஓகேவா? இப்ப நான் இந்த போட்டிருக்கிற இந்த எல்டிபி எல்லாமே செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வேலிட், அதாவது உயிரோடு இருக்கும். இப்ப நீங்க வந்து இன்னைக்கு இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து 23,622 முடிஞ்சது என்ன இங்க இருக்குது 23,600 இருக்குது. அந்த 23,600 பேஸ் பண்ணி தான் இந்த நம்பருங்கள்லாம் ஜெனரேட் ஆகி இருக்கு. இப்ப இந்த வேல்யூவோட அர்த்தம் என்னன்னா, இப்ப 23,600 இருக்குது. இப்ப பிரைஸ் என்னவா இருக்குன்னா 23,631. அப்ப இப்ப பிரைஸ் வந்து 23,631. இதுதான் வந்து இப்ப இருக்கிற எல்டிபி. இது ஏன் நான் சொல்றேன்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ சொல்றாங்க தெரியுமா, அதோட டெபினேஷன். இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து 23,631. இப்ப இதுக்கு உள்ள இருக்கிற இந்தி மணி என்னது? இதுக்குள்ள என்ன இந்தி மணி இருக்குது? 23,600. நீங்க 23,600 நினைச்சிருந்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? அப்ப 23,600 வந்து ஐடிஎம் 1 ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்தி மணி. இப்ப இந்த இந்தி மணில வந்து உண்மையான வேல்யூ என்னவா இருக்கு? 23,600 வந்து இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ராவா என்ன பிரைஸ் இருக்குன்னா 31 இருக்கு. கரெக்டா? ஸோ 23,631ல இந்த 23,600ஓட ஒரிஜினல் பிரைஸ் என்னவா இருக்கும்னா 31 இருக்கணும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இன்ட்ரின்சிக் வேல்யூ, இந்த 31. ஆனா இப்ப 23,600 23,600 காலோட ஒரிஜினல் பிரைஸ் என்னவா இருக்கு? இதுதான் 23,600. இதுதான் பிரைஸ். எவ்வளவு இருக்கு? 16650. 16650 தான் இப்ப இருக்கிற வேல்யூ. 23,600 கால். நம்ம இருக்க வேண்டிய வேல்யூ 31 தான். ஆனா ஏன் 166 இருக்கு? இதுக்கு பேரு தான் டைம் வேல்யூ ஆர் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. 166ல வந்து 31 கழிச்சிட்டீங்கன்னா வர்ற அந்த வேல்யூக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ ஆர் டைம் வேல்யூ. இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ப்ரைஸ்ல, ஏதாவது நீங்க நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே வந்து என்னோட நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அனுமானங்கள் இருக்கும். ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இதை பத்தி. இந்த நம்பர்ஸை மட்டுமே வச்சு டெய்லி ட்ரேட் பண்றாங்க. எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ், எந்த அளவுக்கு லாபம் வருது, அதை பத்தி அவங்க எதுவும் சொல்றது கிடையாது. வெறுமனே வந்து நடந்து முடிஞ்ச சார்ட்டை மட்டும் வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களோட விருப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது
இந்த நம்பர்ஸை மட்டும் வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாது. அதான் சொல்ல வர்றது. இந்த வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இப்படிதான் இருக்கும். ஸோ இப்ப இந்த 166ல இருக்கிற இந்த வேல்யூ நாளைக்கு என்னவா இருக்கும்? இந்த மார்க்கெட்டு 23,631 இருந்து 23,700 மேல போச்சுன்னா இந்த 166 நம்ம டெல்டா பார்த்த மாதிரி வந்து 3/4 பைசா ஏறி மேல ஏறும். 200க்கு மேல போகும். கரெக்டா? இந்த மார்க்கெட் மேல ஏறினா இதுவும் ஏறும். இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து இறங்கிருச்சு, அப்ப என்ன ஆகும்? 23,550க்கு ஆயிருச்சு. அப்ப என்ன ஆகும்? இதோட ஒரிஜினல் இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ என்னது? 0. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கிறது 631 இருக்குது. அது 600க்கு கீழே வந்தாலே இங்க ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிருமா? ஒண்ணுமே கிடையாது. அங்க ஒண்ணுமே கிடையாது, 0. 600க்கு மேல இருந்தாதான் இதுக்கு உயிர். 600 கீழே வந்துட்டா ஒண்ணுமே கிடையாது. இது வந்து எப்போ 0 ஆகும்னா ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 ஆயிரும். அதனாலதான் வந்து இந்த 0 ட்ரேடு காமா பிளஸ் சொல்றதெல்லாம் வந்து இதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ என்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டே நெருங்குதோ, இதுக்கு வந்து என்னைக்கு உயிர் போகும்னா 16ஆம் தேதி போகும். அந்த 16ஆம் தேதி அப்ப இந்த வேல்யூக்கு மேல பிரைஸ் இருந்தா கொஞ்சம் இருக்கும், பிரைஸ் இருக்கும். அந்த வேல்யூக்கு கீழே போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, இங்க பாத்தீங்கன்னா நான் வேற எக்ஸ்பைரிக்கு போறேன். வேற எக்ஸ்பைரி இங்க இல்லை. இப்ப இங்க இருக்கிற பிரைஸ் எல்டிபி எல்லாமே வந்து கீழே வந்து உங்களுக்கு நீங்க வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பாருங்க. நான் பழைய வீடியோல காமிச்சிருப்பேன். எக்ஸ்பைரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து என்ன பிரைஸ் இங்க காமிக்குதோ, இங்க இருக்கிற இந்த பிரைஸ், இதுதான் பிரைஸ். இந்த பிரைஸுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஐடிஎம் வேல்யூ மட்டும்தான் எல்டிபில இருக்கும். மீதி எல்லாமே 0.05 மாறிடும். அது கால் பக்கமும் சரி, புட்டு பக்கமும் சரி. புட்டு பக்கம் மீனிங் என்னன்னா 700 வந்து கீழே வருது. 23,700ல இருந்து 23,620 வந்திருக்கு. இது 23,600க்கு கீழே போனாதான் அந்த புட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. சப்போஸ் வந்து அது கீழே போகல, அப்போ 23,600 புட்டோட வேல்யூ என்ன ஆகும்? 23,600 புட்டு என்னவா இருக்கு? இப்ப எல்டிபி 116ல இருக்கு புட்டு பக்கம், தெரியுதா? இந்த 116 0 ஆயிரும். அதாவது மீனிங் என்னன்னா 23,600 புட்டுனா என்னதுன்னா 23,600க்கு கீழே என்ன இருக்கு? இப்ப மேல இருக்கு 22 பாயிண்ட் மேல இருக்கு. 23,622 23,622 22 பாயிண்ட் மேல இருக்கு. அந்த 22 பாயிண்ட் தான் ஒரிஜினல் பாயிண்ட். ஆனா இங்க இருக்கிறது 116. ஸோ 22 தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. 114 22 போயிடுச்சுன்னா மீதி வர அந்த வேல்யூ தான் டைம் வேல்யூ. அந்த டைம் வேல்யூ அப்படியே காணாம போயிடும், 0 ஆயிடும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் முடியும் போது அந்த 16ஆம் தேதி இந்த பிரைஸ் என்னவா இருக்கும்னா 22, 25, 30 அப்படி இருக்கும். ஏன்னா டைம் வேல்யூ ஃபுல்லா 0 ஆயிரும். அப்ப மார்க்கெட் மேல ஏறினா மட்டும்தான் இந்த பிரைஸ் வந்து, அது மார்க்கெட் கீழே இறங்கினா மட்டும்தான் இந்த பிரைஸ் வந்து ஏறும், இல்லாட்டி ஏறாது. அதனால அட்டி மணில அவுட்டி மணில வந்து நம்ம வாங்கக்கூடாது, 0 ஆயிரும். ஏன் செல்லர்ஸ் வாங்குறாங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன் செல்லர்ஸ்னா என்னதுன்னு. நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 110 ரூபாய் போய் வித்தா அது பையர்ஸ். நம்ம வாங்காமலேயே 100 ரூபாய்க்கு வித்துட்டு நம்ம வந்து லாபம் வாங்கணும், என்ன ஆகணும்? 100 ரூபாய் வந்து 90 ரூபாய் ஆகணும், 80 ரூபாய் ஆகணும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா லாபம். இப்ப இந்த ஆப்ஷன்ஸ் வேல்யூல நீங்க பாத்தீங்கன்னா தீட்டாங்கிறது என்னதுன்னா டெஃபினட்டான ரூல்ஸ் என்னது? ஆப்ஷன்ஸ்ல டே பை டே வந்து டைம் வந்து டிகே ஆகும். அந்த டைம் வேல்யூ டிகே ஆகும். இப்ப நீங்க பார்த்ததுல இந்த 116ல 116 இருக்கிறது 22. 116ல 22 போயிடுச்சுன்னா 94. இந்த 94 தான் டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூ டே பை டே டிக்ரீஸ் ஆகும். இது வந்து 100% ஜெனியூனான உண்மை, நடந்தே தீரும். இதுதான் ஆப்ஷனோட சாஃப்ட்வேர் அல்காரிதம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டைம் வேல்யூ ஷுட் பி டிக்ரீஸ் ஆன் டெய்லி பேசிஸ். அவ்வளவுதான். இப்ப மார்க்கெட் வந்து அந்த 23,631ல இப்படியே சுத்தின்னு இருக்கு. 650 போகுது, 600க்கு வருது, 650 போகுது, 600 வருது, இப்படியே சுத்திக்கிட்டு இருக்குன்னா இங்க இருக்கிற இந்த வேல்யூல டைம் வேல்யூ வந்து 94ல இருந்து என்ன ஆகும்னா 54 ஆகும், அப்புறம் 34 ஆகும். இந்த 22 அப்படியே தான் இருக்கும்.
அப்போ அதாவது மீனிங் என்னன்னா 116ல் 22 தான் ஒரிஜினல் வேல்யூ. அந்த ஒரிஜினல் வேல்யூ விட டைம் வேல்யூ எக்ஸ்ட்ராவா இருக்கிறது கம்மியாகிட்டே வரும். கம்மியாக ஜீரோக்கு வந்து நிற்கும். அப்போ மார்க்கெட் வந்து 23,000 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஒரு 3 மணிக்கு வந்து 23,610 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 610 இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவா 10 தான் இருக்கு கால் பக்கம். அப்போ 23,600 காலோட வேல்யூ வந்து 10 ரூபாய் இருக்கும். 23,600 புட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? டைம் வேல்யூ சுத்தமா முடிஞ்சிருக்கும், கொஞ்சோண்டு இருக்கும். வேல்யூவே இல்லை. 23,600க்கு கீழே போனாதான் புட்டு. 23,600ங்கிறது காமன் அந்த மிட் பாயிண்ட். அந்த 23,601 ஒரு பாயிண்ட் மேலே ஏறினா கால் 3/4 பைசா மேலே ஏறும். ஒரு பாயிண்ட் கீழே வந்தா 3/4 பைசா கீழே இறங்கும். அப்ப 10 பாயிண்ட் மேலே ஏறினா நம்மளுக்கு வந்து காலில் வந்து ஒரு 5 ரூபாய் இருக்கும். அதே மாதிரி கீழே புட்டுல வந்து புட்டு பக்கம் ஏறவே இல்லை. அப்போ வந்து என்னவா இருக்கும்? -3, 4 அப்படின்னு இருக்கும். அது 3, 10, 3 கால் போகும் போதெல்லாம் 0.05 ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு 114 இருக்கிற வேல்யூ செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு 0.05 மாறிடும். எப்ப மாறும்? இந்த பிரைஸ் வந்து மேல போய்கிட்டே இருந்த கீழே வரலனா. ஏன்னா நம்ம பாக்குறது 23,600 புட்டு. ஓகேங்களா? ஸோ 23,600 புட்டு 23,600 கீழே பிரைஸ் வந்தா மட்டும்தான் அதுக்கு உயர்வுக்கு வேல்யூ இருக்கு. 23,600 கீழே வரவே இல்லை பிரைஸ். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 0 ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஈஸியா தெரியுது. எப்படின்னா நான் சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு பிரைஸ் வந்து 23,600. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாள்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து 200 பாயிண்ட் சம்திங் தான் மூவ் ஆகுது நிஃப்டியில. அப்போ 2 நாள்ல வந்து 1000 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் நடக்குமா? நடக்கவே நடக்காது. 500 பாயிண்ட் மூவ்மெண்ட்டே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நேற்று தான் வந்து 400 பாயிண்ட் ஏறிச்சு. அப்ப கன்ஃபார்மா 24,000க்கு மேல நிஃப்டி போகாது. அது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ நிஃப்டி இந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள 24,000 மேல போகாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ வந்து 23,600 இருக்குது. இன்னொரு 350 பாயிண்ட் அதாவது போகலாம். மண்டே டியூஸ்டே நடக்கலாம். பட் மேக்சிமம் வந்து 24 தாண்டி போகாது அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த 31 ரூபாய் 45 காசு இருக்குல்ல, இதை வந்து நான் விற்க போறேன். ஏன்னா பை தியரி படி என்ன ஆகும்னா, செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு இந்த 24,000க்கு மேல போகலாம். அதை 24,000 அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் ஒன்று 24,001 வந்தாதான் இதுக்கு உயிர். 24,000 இருக்கிற வரைக்கும் இதுக்கு உயிர் கிடையாது, செத்து போயிடும். அப்ப நான் இதை வந்து வித்துடுவேன். வித்துட்டேன்னா நான் எதுவுமே பண்ணவேன்னா 31 அப்படியே கம்மியாகிட்டே வரும். 30, 25, 20, 15 அப்படின்னு கம்மியாகிட்டே வரும். கம்மியாயிட்டு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 3:15 மணிக்கு 0.05 ஆயிருக்கும். அப்ப நான் வாங்குவேன். அப்ப எனக்கு எவ்வளவு லாபம் இருக்கும்? இப்ப நான் வந்து 31.45 × 65 2,000 ரூபாய் லாபம். 2,000 ரூபாய் லாபம். நான் வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளவு காசு ஆகும்? இது எவ்வளவு காசு ஆகும் பார்க்கலாமா? 24,000 கால் நான் வந்து இதை வாங்குறேன். சாரி, விற்கிறேன். வாங்குறதுக்கு 2,000 ரூபாய் தேவை. விற்கிறதுக்கு வந்து எனக்கு தேவைப்படுற காசு 1,50,000 ரூபாய். 1,50,000 ரூபாய் இருந்தாதான் நான் வந்து இதை விற்க முடியும். வித்துட்டா கன்ஃபார்மா எனக்கு நான் வந்து இன்னைக்கு நான் வந்து வித்துடுறேன். எனக்கு செவ்வாய்க்கிழமை 3:15 மணிக்கு எனக்கு வந்து கன்ஃபார்மா அதுக்கு மேல போகாது. நான் 2,000 ரூபாய் ப்ராஃபிட்டா இருப்பேன். அப்போ 1,50,000 ரூபாய் போட்டு 2,000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வருது. இதுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 1%க்கு கம்மியா வரும். இல்லை 1%க்கு 1.5% வரும். அவ்வளவுதான். 2 நாள்ல எனக்கு வந்து இந்த அமௌண்ட் கிடைக்குது. நான் வந்து இப்போ வந்து அடுத்த மாசம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 16ஆம் தேதி. இதுக்கு அடுத்த எக்ஸ்பைரி நான் 23, 30 இன்னும் 2 வாரம் இருக்கு. 2 வாரத்துல வந்து என்னென்ன நடக்கும்? நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்பைரி டேட்டை வந்து 30ன்னு மாத்துறேன். 30ல வந்து 24,000 போகலாம் சான்சஸ் இருக்கு 2 வாரத்துல. நான் என்ன பண்றேன்? 24,500
அவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரு வாரத்தில் போகும், 2 வாரத்தில் போகுமா தெரியாது, போகிற சான்ஸ். அப்போ என்ன பண்ணுவேன், 51 இருக்கு இப்போ ப்ரைஸ் 24,500. இந்த 51 நான் செல் பண்ணேன்னா எனக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும், 50 × 65 அந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்கும். ஆனால் இதுக்கு அமௌண்ட் வர்றதுக்கு நான் எப்போ வெயிட் பண்ணோம், அந்த 2 வாரம் கழிச்சு வர செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு தான் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் சுத்தினே இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, இதை மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டு இந்த பக்கம் போவாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வித்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லாட்டை விற்கிறதுக்கு வந்து 1 லட்சம் செலவு பண்றாங்க, நம்ம வெறும் 2,000 செலவு பண்றோம். ஸோ அவங்க கிட்ட தான் டாமினன்ஸ் அதிகமா இருக்கும், நம்ம கிட்ட கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க அந்த பாயிண்டை தாண்டி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? ஆப்ஷன் செல்லர்ஸோட பவருங்கிறது இதுதான். ஸோ அவங்க ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை இன்னும் மேலே போட்டு வந்து அதை கம்மி பண்ணுவாங்க. நான் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பார்த்து தான் வந்து நான் போன வாட்டி பண்ண வீடியோ போட்டிருக்கேன், திருப்பி இந்த வாரம் போடுவேன். அதை நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இங்க 2 பச்சை கலர்ல காமிக்குதா, இங்க ஒரு பச்சை இருக்குது, இங்க ஒரு பச்சை இருக்குதா. இப்ப 23,400ல நீங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஓஐன்னு ஒரு காலம் இருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்டு பக்கம், இது கால் பக்கம் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த காலம்ல எந்த வேல்யூ அதிகமா இருக்குன்னு பாருங்க, இருக்கிறதுலயே மேக்சிமம் நம்பர். இந்த பக்கம் பார்த்தா 1 கோடி கால்ல 24,000 கால்ல இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா புட்டு பக்கம் 93 லட்சம் 93 லட்சம் வந்து 23,400 இருக்கு. நம்ம இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஓவராலா இந்த செவ்வாய்க்கிழமை இருக்கும், மண்டே டியூஸ்டே 2 நாள் இருக்கு, இந்த 2 நாள்ல எது வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கும்னு நினைச்சா எந்த பக்கம் அதிகமா இருக்குது, 23,400க்கு கீழே போகாது, 24,000க்கு மேல போகாது. இதுதான் செல்லர்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே செல்லர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு லாட் வாங்குறதுக்கே 1.5 லட்ச ரூபாய் வேணும்னா 93 லட்சம் அங்க இருக்குதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய காசு வந்து அங்க விளையாடுது, ஓகேங்களா? ஸோ 23,400க்கு கீழே போகாத இவங்க போட்டு வச்சுட்டாங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிற இந்த அமௌண்ட்டுங்களாம், இந்த 350, 300, 250 இதெல்லாம் இருக்குல்ல, இங்க இந்த பிரைஸுங்களாம் இருக்குல்ல, இந்த பிரைஸுங்க எல்லாமே கன்ஃபார்மா செவ்வாய்க்கிழமை 0 ஆயிரும். இது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல. இன்னைக்கு நான் பேசுனதை பார்த்தா இந்த 23,400க்கு கீழே உள்ள 43, 35, 29 கையில 1 லட்ச ரூபாய் காசு இருக்கா, இந்த ஒரு 29 நீங்க வித்துனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான காசு வந்து செவ்வாய்க்கிழமை உங்க அக்கௌண்ட், இப்பவே அக்கௌண்ட் வந்துடும், பட் கன்ஃபார்ம் ஆகுறது செவ்வாய்க்கிழமை. ஸோ நம்ம இந்த ரேஞ்சை பார்த்துட்டு தான் வந்து இதுக்குள்ள சுத்துதுன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி இந்த எல்டிபியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த எல்டிபி தாண்டது அப்படின்னா சொல்றது வந்து மீனிங்லெஸ், அவ்வளவுதான். ஸோ நீங்க வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்க்கும் போதோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கும் போதோ நீங்க பார்க்கறது ஓப்பன் இன்ட்ரெஸ்டா வந்து எந்த பக்கம் அதிகமான குவான்டிட்டிஸ் இருக்காங்க, அந்த அதிகமான குவான்டிட்டிஸ் பக்கம் தான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். அது வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து ப்ரைஸ் கீழே இறங்குதுன்னா 23,400ல வந்து உட்கார்ந்துருக்காங்க, அடிக்கிறாங்க, அவங்க இந்த ப்ரைஸு கீழே போக விட மாட்டாங்க. எப்படி இதை சொல்றேன், எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும், விஷுவலா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க வந்து 23,400ஓட ஒரு பிரைஸ் 52 ரூபாய், ஓகேவா? இந்த 52 ரூபாய்க்கு நீங்க தான் இப்ப ஆப்ஷன் செல்லரு, நீங்க வந்து இப்ப 23,400 ஆப்ஷன் செல் பண்ணிட்டீங்க புட்டை. எவ்வளவு, 1 லட்சம் கொடுத்து, சும்மா எக்ஸாம்பிளுக்கு 52 ரூபா வந்து 52 × 65 உங்க அக்கௌண்ட்ல வந்துருச்சு, உங்க லாபம் செவ்வாய்க்கிழமை கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ நீங்க வந்து இந்த லாபம் உங்களுக்கு தக்க வச்சுக்கணும்னா என்ன நடக்கணும், 52 நீங்க வந்து வாங்கின 52 53 ஆகக்கூடாது, கரெக்டா? 53 ஆயிடுச்சுன்னா உங்க நஷ்டம் தான் வரும், லாபம் வராது. ஏன்னா நீங்க 52க்கு வித்துருக்கீங்க. 52 என்ன வாங்கணும், 51, 50, 49, 45 அப்படியே கீழே வந்து 0 வாங்கணும். செவ்வாய்க்கிழமை எனக்கு அக்கௌண்ட் அங்க 52 0 வாங்கணும், அப்போதான் எனக்கு லாபம். செவ்வாய்க்கிழமை 60, 100, 150 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, லாஸ் தானே. 1.5 லட்ச ரூபா போட்ட லாஸ் ஆகும், நீங்க விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது 1000 கோடி, ஓகேங்களா? அதுல 100 கோடி தூக்கி போட்டு 52 வித்துட்டீங்க. 100 கோடிக்கு எத்தனை லாட் வருமோ அத்தனை லாட்டு காசை கொடுத்து வித்துட்டீங்க. அதை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குது, 52 வந்து மேல் நோக்கி போகுது, 53, 54 மேல் நோக்கி போகுதுன்னா
100 கோடி போட்டவன் சும்மா இருப்பானா? அவன் எப்படி போக விடுவான்? யோசிங்க. அப்ப என்ன, அவன்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்குது. அப்ப என்ன பண்ணுவான், இங்க இருக்கிற இதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜம்ப் அடிச்சு அடுத்ததுக்கு போவான். மார்க்கெட் வந்து அதாவது 52ல இருக்கிறது 53, 55, 60ன்னு போகுதுன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டை மேலே ஏறுதுன்னு அர்த்தம். அப்ப 23,400க்கு கீழே போனாதான் அவனுக்கு லாபம். பட் மார்க்கெட் என்ன ஆகுது? மார்க்கெட்டு மேலே ஏறுது, 400, 450 நோக்கி போகுது. அப்ப 450 நோக்கி போறவனுக்கு என்ன என்ன ஆகும்? 400 கீழே போகல. அப்ப என்ன பண்ணுவான்? அந்த 52 கவர் பண்ணிட்டு அடுத்து அதை போய் செல் பண்ணுவான். கவர் பண்றதுன்னா என்ன? ஷார்ட் கவரிங். ஷார்ட் கவரிங் என்ன அர்த்தம்? 52க்கு அவன் ஏற்கனவே வித்து இருக்கான். 52க்கு வித்தவன் அது மேல போகுது, 70 கிட்ட வந்துடுச்சு, அவனுக்கு லாஸ், அதை கவர் பண்ணி ஆகணும், 70க்கு வாங்குவான். ஓகேவா? ஸோ 52க்கு வித்தவன் 70க்கு வாங்குறான், 75க்கு வாங்குறான். அப்ப என்ன பண்றான்? அவன் என்ன பண்ணுவான்? அடுத்தது இந்த பக்கம் 450 வந்து 64 இருக்கா, 78 இருக்கா, இதை வந்து விற்பான் போயிட்டு. இப்படிதான் பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். இங்க 52ல இருந்தது 70க்கு போன உடனேயே அவனுக்கு கை காசு போக ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவான்? 70க்கு உடனே வந்தவருக்கும் நஷ்டம் போதும் வித்துன்னு சொல்லிட்டு இது வித்துட்டு அதை சரி பண்றதுக்கு அடுத்த பக்கம் இதுக்கு மேல உள்ள பக்கம் போயிட்டு அவன் நம்ம விற்பான். அப்ப பிரைஸ் என்ன ஆகுது? மேல வருது. ஸோ இந்த 52 அப்போ வந்து அவனோட டார்கெட்டு இந்த 52க்கு கீழே போகணும். கீழே போச்சுன்னா அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு லாபம் வரும். மேலே போச்சுன்னா விட்டுருவான். ஸோ இந்த ப்ரைஸை மட்டும் வச்சு வந்து எதுவுமே நடக்காது. அந்த ப்ரைஸு எங்கே மூவ் ஆகுது, எதை நோக்கி போகுது, கூட டிரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒன்று யோசிங்க, 23,400க்கு அவன் வச்சிருக்கான், மைண்ட் வச்சிருக்கான். 23,400க்கு கீழே போனாதான் உனக்கு வந்து செட் ஆகும்னு வச்சிருக்கான். 23,400 கீழே போகணும், போக வைக்கணும்ல. போக வச்சாதான் 52 என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ என்ன ஆகுது? அவன் வந்து கம்மியாகும்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இப்போ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு யோசிங்க. நிஃப்டி 50 50 கம்பெனிங்க இருக்கு. அந்த 50 கம்பெனிங்களோட நான் அந்த 50 கம்பெனி காமிக்கிறேன். இப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் என்ன எப்படி மார்க்கெட் ரிவால்வ் ஆகுதுன்ட்டு. இப்ப அட்வான்ஸ்ல 38 கம்பெனிங்க இருக்குது. இங்க வந்து டிக்ளைன்ல ஒரு 12 கம்பெனிங்க இருக்கு. இந்த கம்பெனிகளை பொறுத்து தான் வந்து நிஃப்டி 50 வேல்யூ வந்து ஏறுது இறங்குது. இது வந்து உங்களுக்கு இந்த புரிஞ்சிருக்கும், இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அப்ப இத முக்கியமான கம்பெனிங்க எது எது இருக்குது அப்படின்னா ஐசிஐசி பேங்க், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி சில ரிலையன்ஸ். இப்ப ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் 3 மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் கூட டிசிஎஸ் இருக்கு. இத மாதிரி சில கம்பெனி மட்டும் எடுத்துக்கிட்டு ரிலையன்ஸ் மட்டும் மேலே ஏறுச்சுன்னா நிஃப்டி 50 மேலே ஏறுமா? ரிலையன்ஸ் அடிச்சா நிஃப்டி 50 அடி வாங்குமா? நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து 23,400 கீழே போன முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட காசு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இண்டெக்ஸை போய் நான் வாங்க முடியாது, விற்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ரிலையன்ஸை போய் அடிப்பேன், டிசிஎஸ்ஐ போய் அடிப்பேன், ஹெச்டிஎஃப்சி பேங்கை போய் அடிப்பேன். இந்த 4 செக்டரா வந்து நான் வந்து அடிச்சேன்னா 20 ரிலையன்ஸை வந்து நான் வந்து வித்தேன். ரிலையன்ஸ் இறங்குது, ஆட்டோமேட்டிக் நிஃப்டி 50 இறங்கும். நிஃப்டி 50 இறங்குச்சுன்னா அந்த ஆப்ஷன் வேல்யூ இறங்கும், எனக்கு லாபம் வரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான ரீசனே இண்டெக்ஸ் வேல்யூ தான். இண்டெக்ஸ் வேல்யூ மூவ் ஆகிறதுக்கு ரீசனை வந்து இந்த செக்டாரோட இந்த ஈக்விட்டிஸ். வெறும் ஆப்ஷன் ப்ரைஸை மட்டும் மூவ் பண்ணா அது மூவ் ஆகும். அது வந்து ஃபேக் மூவ். நீங்க வந்து இப்போ 52ல இருக்குது, நீங்க வந்து ஒரு கோடி பேர் அந்த 52 வாங்கினாங்கன்னா அந்த 52 62 72 ஆகும். ஆனா வந்து ஒரிஜினாலிட்டி கிடையாது. இண்டெக்ஸ் வழியப்படி அது 52 தான் இருக்கும். அவங்க 1 கோடி பேர் வாங்கினதால வந்து அது வந்து 62 72 ஆவலை தவிர அந்த 5 நிமிஷத்துக்கு தான் ஏறுதே தவிர அதோட ஒரிஜினாலிட்டி வேல்யூ படி 52 தான் இருக்குது. அந்த 52 நான் ஒரிஜினலா 72 ஆக்கும் என்ன பண்ணுவேன்? அந்த 52 எப்படி வந்துச்சு? அந்த வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நான் ஏற்றுவேன். இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி ஏற்றுவேன்? இந்த ஈக்விட்டிஸ்க்கான அந்த பங்குகளை வந்து வாங்குவேன், விற்பேன். அப்ப நான் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா 52 72 ஆகும். ஏன் ஏறுது? இண்டெக்ஸ் வேல்யூ ஏறுது. அதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ ஏறுனா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூ ஏறும். ஏன்னா வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கம்பைன் பண்ணி இருக்கிறதெல்லாம் அந்த ப்ரைஸோட வேல்யூ எல்டிபி.
அதுதான் நம்ம இன்டென்சிங்காக நம்ம பார்த்தோம். இன்டென்சிங் வேல்யூ ஏற்றினா மட்டும்தான் ஒரிஜினல் ப்ரைஸ் ஏறும். டைம் வேல்யூ பற்றி ஏற்றினாங்கன்னா ஏறாது. டைம் வேல்யூ எப்போ ஏறும்னா வந்து டேஸ் அதிகமாக இருக்கும்போது டைம் வேல்யூ ஏறும், டேஸ் குறைய டைம் வேல்யூ கம்மியாகும். ஸோ இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு டைம் வேல்யூ இங்கே இருக்கு, இன்டென்சிங் இங்கே இருக்கு, இன்டென்சிங் இங்கே போயிட்டு இங்கே டச் பண்ணால் இங்கே விழுந்துடும், டச் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் எடுத்து வருது. இந்த R1 R2 S1 S2 எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து அது மட்டுமே கிடையாது, அது மட்டுமே ஒரிஜினாலிட்டி கிடையாது. நீங்க ஒரிஜினலா பின்னாடி என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போனா மட்டும் தான் பண்ண முடியும். இது உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலா கொஞ்சம் போரிங்கா இருக்கும். பட் இதை புரிஞ்சுக்காம வெறுமனே நான் வந்து ஆப்ஷன் ஸ்டார்ட்டை மட்டும் பார்த்து நான் வாங்குறேன் விற்கிறேன்னா டெய்லி பேஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் வந்து மூமெண்ட்ல உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிகர் ஆகாம ப்ராஃபிட்ல போயிடும். பட் கம்பல்சரியா டெய்லி இதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு ஃபார்முலா கிடையாது. ஆப்ஷன்ஸ் வந்து ஃபார்முலா கிடையாது. நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஃபார்முலான்றது ஒண்ணுமே கிடையாது. ஃபார்முலா பட் இருந்தா டெய்லி நடக்கும். இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்குது, அடுத்த வாரமும் நடக்கும், அடுத்த வருஷமும் நடக்கும். பட் அது மாதிரி கிடையாது. எத்தனை வாட்டி வந்து அந்த S2 டச் பண்ணாம கீழே இறங்கியிருக்கு, சாரி S2 டச் பண்ண மேனேஜர் இருக்கு, R1 டச் பண்ணாம கீழே இறங்கி இருக்குது. ஏன் நடக்கல அன்னைக்கு? ஃபார்முலா ஏன் ஒர்க் ஆகல? ஸோ கன்சிஸ்டன்சி வேணும்னா உண்மையான பின்னாடி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி நீங்க பண்ணணும். அதைப்படி பண்ணோம்னா நீங்க வந்து டேட்டா பார்க்கணும். டேட்டா பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்டென்சிக் வேல்யூ எஸ்டென்சிக் வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டைம் வேல்யூ தெரிஞ்சிருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு ஃபேக்டரா பாருங்க. அதையே நம்பி இதுதான் போகுது, இங்கே தான் போகுது நம்பாதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல திருப்பி இன்னொரு கட் ஆயிடுச்சுன்னா லாகின் பண்ணுங்க. இன்னும் ஒரு 50 மினிட்ஸை முடிச்சிடலாம். நான் இப்போ பிஓசி மட்டும் சொல்லிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஒரு பேசிக்கா எஸ்டென்சிங் வேல்யூ என்ன, டைம் வேல்யூ என்ன, இன்டென்சிக் வேல்யூ என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணணும், டெல்டா எப்படி பார்க்கணும். நீங்கள் இன்டென்சிக் வேல்யூ எடுத்தாலே டெல்டா ஆட்டோமேட்டிக்காக 0.5 வந்துடும், பிரச்சனை கிடையாது. அதை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் இன்ஃபர்மேஷன் கோர்ஸ் அதை சொன்னது. நீங்கள் ஒழுங்காக டேட்டாவை பார்த்து ஐடிஎம்ல ட்ரேட் பண்ணாலே போதும், லாபம் கன்ஃபார்மாக வரும். 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் நிஃப்டியில் வச்சுக்கோங்க. 15 பாயிண்ட் வந்தால் உங்களுக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 650 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 10 நாள் பண்ணீங்கன்னா 6000 ரூபாய் உங்களுக்கு வந்து அந்த உங்கள் மந்தோட எக்ஸ்பிரேஷன் வந்துடும். இப்போ பிஓசி விவேப் ஏன் பார்க்கணும்? பிஓசினா என்ன, விவேப்னா என்ன, அப்புறம் சிவிவேப்னா என்ன? இதுக்கு இந்த வெறுமனே இந்த R1 R2 பார்க்காம நான் ஏன் பிஓசியை பார்க்குறேன் அப்படின்னா, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுறேன், அப்போ நான் சொல்கிறேன். சார் இப்போ எடுத்த ரெக்கார்டிங்ஸ் வரும் தானே? வரும் வரும். அப்லோட் பண்ணிருக்கேன். நான் இப்போ பாதி இதில் வந்தேன், ஓகே ஜாயின் ஓகே பண்ண முடியல. ஓகே 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 சார். இன்னும் 2 மினிட்ஸ் ஆரம்பிச்சிடலாம் திருப்பி.
பாரு என்ன பாரு. அந்த க்ரோம் க்ளோஸ் பண்ணிட்டு தானே பண்ணது. க்ரோம் க்ளோஸ் பண்ணிட்டு தானே ஜாயின் பண்ணது. க்ரோம் ப்ரௌசர் அதை க்ளோஸ் பண்ணிட்டு தானே பண்றது. ஓகே. பண்ணிடலாம் இருந்துச்சு. ஓகே. இப்போ ட்ரேடிங்னாலே இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்களோ ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்களோ எதுவாக இருந்தாலும் செல்லர்ஸும் சரி பையர்ஸும் சரி. ஒன்று வந்து பிஓசி, இன்னொன்று வந்து விவேப். பிஓசி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். நான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் இதை சொல்லியிருப்பேன், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னால் என்னதுன்னு. இன்னொன்று வந்து விவேப், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இதை வந்து எல்லா சாஃப்ட்வேரும் இதை கால்குலேட் பண்ணோம். நம்ம வந்து தெரிஞ்சுக்கினா போதும் மட்டும் போதும். பிஓசினா என்ன, விவேப்னா என்ன, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மீதி வந்து இது டெஃபினேஷன், கால்குலேஷன், ஃபார்முலா அதெல்லாம் பார்க்க வேணாம். விவேப்னா என்னது, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. ப்ரைஸையும் வால்யூமும் வந்து மல்டிப்ளை பண்ணி அதை எந்தெந்த ப்ரைஸ் தான் எடுத்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலையில் 9:15 3:30 மணி வரைக்கும் நடந்த எல்லா ப்ரைஸையும் எல்லா வால்யூமையுமே. ஸோ இங்கே வால்யூம் வந்துருச்சா, வால்யூம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. வால்யூம் தான் பெட்ரோல். ஓகேங்களா. வால்யூம் இல்லாமல், பெட்ரோல் இல்லாமல் நீங்கள் டிசைனாக காண்டி போட்டாலும் ஸ்டிக்கர் ஒட்டினாலும் ஒரு யூஸும் இருக்காது. ஸோ வால்யூமை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கணும். டேட்டா, வால்யூம்னா டேட்டா, ஓப்பன் இண்டஸ்ட்னா டேட்டா, அவ்வளோதான். ஸோ அந்த ப்ரைஸையும் வால்யூமை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த வால்யூமை டிவைட் பண்ணி ஒரு நம்பர் வரும். அதுதான் ஆப்ஷனில் வந்து காட்டும். அதுக்கு பேர் தான் விவேப். இந்த விவேப்பை தான் வந்து பல்காக பண்ணுறவங்க, ஒரு லார்ஜ் குவான்டிட்டியில், ஒரே நிமிஷம், லார்ஜ் குவான்டிட்டி பண்ணுறவங்க எல்லாம் வந்து இந்த விவேப் பார்ப்பாங்க. சிம்பிளாக லாஜிக் ஒன்று போட்டுருக்கு பாருங்க. விவேப் மேலே இருந்தால் புல்லிஷு, விவேப் கீழே இருந்தால் பியரிஷு, விவேப் கிட்ட லைன் இருந்தால் நம்ம பையோ செல்லோ பண்ணக்கூடாது. அதை நம்ம எப்படி பார்ப்போம்னா, எந்த சார்ட்டிங்காக இருந்தாலும் சரி உள்ளே போயிட்டு ஃபியூச்சர்ஸில், நான் சும்மா ஃபியூச்சர்ஸ் காமிக்கிறேன். இந்த இண்டிகேட்டர்ஸ் இங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. விவேப்னு போட்டால் இது வந்துருச்சு. இதுதான் விவேப் லைன். இப்போ விவேப் லைனுக்கு மேலே தான் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து நீங்கள் புட்டு பக்கம் இப்போதைக்கு எடுக்கக்கூடாது. சும்மா சிம்பிள் கான்செப்டை சொல்கிறேன். விவேப்புக்கு மேலே ப்ரைஸ் இருந்தால் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ சப்போஸ் ப்ரைஸ் கீழே இறங்கி இங்கே வருது, இந்த ப்ளூ லைனை மேலே அப்படியே வந்துனே இருக்குமா, இங்கே வந்துனே இருக்கும். அது கிட்ட வந்துட்டு இந்த சரௌண்டிங்கில் புட்டோ காலர் ரெண்டுமே எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் அதை இறங்கிடுச்சு அப்போனா வந்து ப்ரைஸ் ட்ரெண்டிங் மாறிடுச்சு, கீழே போகுது அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி பிஓசி நம்ம என்ன பார்ப்போம், மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்ப்போம். மார்க்கெட் ப்ரொஃபைல் டேட்டாவில் நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன், திருப்பி ஒன்று காமிக்கிறேன். ஓகே, ஒர்க் ஆகல. ஓகே, நான் இதை லைவ்ல நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து இந்த விவோப்பையும் பிஓசியும் வந்து ஆப்ஷன்ஸுக்கு, நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்குறோம். ஆப்ஷன்ஸ்க்கு வந்து அந்த நம்பரை பார்த்து அது மூலமாக எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என் சாஃப்ட்வேரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு டூல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் வந்து அந்த வெப்சைட். வெறுமனே நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ogtrader.live போட்டிங்கன்னா இந்த சைட் வந்துடும். இதில் வந்து நான் அந்த 3 இது போட்டிருக்கேன். இந்த ஸ்டாடில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாடில் இப்போ காமிக்காது, நாளைக்கு மார்னிங் 9:15 காமிக்கும். இதில் வந்து நான் சொன்ன இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணியிருக்கேன். பிஓசியும் விவேப்பும் விவேப்பும். பிஓசினா என்னன்னா, அந்த நாளில், அதாவது இன்னைக்கு வந்து ஒர்க் ஆகுது, இன்னைக்கு 9:15 இருந்து 3:30 மணிக்கு வந்து எந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதிகமாக இருக்கு, அதாவது 68.5% பீப்புள் ஸ்டேட் பண்ண இடம் தான் வேல்யூ ஏரியா. அதில் வந்து எந்த ப்ரைஸில் வந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கறது தான் பிஓசி. அந்த பிஓசிக்கு வந்து நான் வந்து லைன் போட்டிருக்கேன் ஆப்ஷனில். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் நான் வந்து ஒரு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துப்பேன்.
அதாவது ஏடிஎம் ப்ரைஸை எடுத்துப்பேன். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 23,700. இதுக்கு மேலே ஒரு 4 ப்ரைஸும் இதுக்கு கீழே ஒரு 4 ப்ரைஸும் எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நான் வந்து பிஓசி லைன் போட்டிருக்கேன். அது வந்து வெறும் பிஓசி அன்னைக்கு மட்டும் டிடர்மைன் பண்ணோம். அன்னைக்கு பிஓசி என்னவா இருக்கு. அதே மாதிரி வெறும்னே விஆப் வந்து அன்னைக்கு 9:15 இருந்து 3:30 வரைக்கும் இருக்கிற வால்யூம் வெயிட்டர் தான் நார்மல் விவேபி. இது கூட நான் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். அதுக்கு பேர் வந்து சிவிவேப். சிவிவேப்னா என்னன்னா கியூமுலேட்டிவ் விவேப். நான் லாஸ்ட் 1 மந்த்தா இப்போ ஆப்ஷன் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் 23,700 ஆப்ஷன் ப்ரைஸ் இருந்தா அது இன்னிலிருந்து போன மாசத்துல இருந்து, அதாவது 5/14 மே 15 இருந்து நேற்று வரைக்கும் அந்த விவேப் எங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு அந்த வியூஅப் வந்து பிரைஸ் என்னவா மாறுது. இதுக்கு பேர் தான் கியூமுலேட்டிவ். இப்போ ஏன் இதை போட்டிருக்கேன்னா செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்த்தாதான் செல்லர்ஸ் தான் முடிவு பண்றாங்க ஆப்ஷன் ப்ரைஸை விற்கணுமா வச்சுக்கணுமான்னு அவங்க தான் முடிவு பண்றாங்க. அவங்க தான் காசு அதிகம் போட்டு பண்றவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. நான் வந்து இப்போ வந்து நான் 52 எக்ஸாம்பிள் சொன்னா தெரியுமா, அந்த மாதிரி 52 வந்து அவங்க வந்து நான் கொடுத்து நான் வித்துட்டேன்னா நான் வந்து ஒரு 70 இருக்கும் 75 இருக்கும் பார்ப்பேன். பார்த்துட்டு 75 தாண்டிடுச்சு, என்னோட அந்த அமௌண்ட்டை தாண்டிடுச்சு, என் லாஸ் அதிகமாகுதுன்னா நான் 75க்கு அதை வந்து என்ன பண்ணுவேன், கவர் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அவங்க வந்து எங்க வந்து வித்துருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சிவிவேப். அவங்க பாஸ்ட் 1 மந்த் அவங்க வந்து இன்னைக்கு மட்டும் வந்து பண்ண போறது கிடையாது. அவங்க 1 வீக் 10 டேஸாவே பண்ணிட்டு தான் இருப்பாங்க அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல. அவங்க இன்னைக்கு மண்டே பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு 2 வீக்ஸ் அப்புறமா இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் வந்து அவங்க இப்பயே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து டைம் வேல்யூ அதிகமா இருக்கும். நீங்க வந்து அடுத்த வாரம் உண்டான ப்ரைஸை பார்த்தாதான் டைம் வேல்யூ அதிகமா இருக்கும், உங்களுக்கு ப்ரைஸ் அதிகம் கிடைக்கும். ஓகேங்களா. இப்ப அந்த ப்ரைஸ் வேல்யூ ஏன் காமிக்கிறேன்னா, இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் வீக் இதை பார்த்தா ஆப்ஷன் செயின்ல நான் வந்து இப்ப ஜூலை 7 எடுத்துக்கிறேன். அதுக்குன்னா வந்து 20 டேஸ் கிட்ட இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்டிபி வேல்யூஸ் எல்லாமே வந்து மேலே இருக்கு. பார்த்தீங்களா, எல்லாமே 500க்கு மேலே அப்போ காலில். அப்போ நான் வந்து இந்த ப்ரைஸை இந்த 552 580 620 இருக்கா, இந்த ப்ரைஸை நான் விற்றா எனக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். 621 இப்போ இருக்குது, சும்மா எக்ஸாம்பிள் 621 இந்த 65 போட்டால் 40,000 ரூபா. 1.5 லட்ச ரூபா போட்டு 2,000 லாபம் எடுக்கிறது பெருசா, 1.5 லட்ச ரூபா போட்டு 40 லாபம் எடுக்கிறது பெருசா. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை விற்காலும் 1.5 லட்ச ரூபாய் தான் தேவை. ஆனால் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குங்க. இன்னும் 20 டேஸ்க்கு மேலே இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க இப்பவே இதை வந்து விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. 2 பக்கமும் விற்பாங்க, இது மட்டும் கிடையாது. இந்த பக்கமும் காலும் புட்டும் 2 மாற்றி மாற்றி எல்லாமே க்ளோஸ்ல நடக்கும், சும்மா லாக்ஸ்லாம் கிடையாது. அப்படி வித்துட்டு வரும்போது அவங்க வந்து இன்னைக்கு வந்து 655க்கு வாங்கியிருக்காங்க, நாளைக்கு வந்து 700 வாங்குவாங்க, திருப்பி அட்டலாம் வந்து இறங்கிடுச்சு 600 வாங்குவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் வாங்கினே இருப்பாங்கல்ல, அவங்க எங்க வாங்குவாங்க, விவிஆப்ல தான் வாங்குவாங்க. அந்த விவிஆப்பை வந்து நம்ம வந்து நான் 1 மாசமா அவங்க வாங்குறது தான் விற்கிறாங்க. ஒரு மாசமா அவங்க மல்டிபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி வித்துட்டே வராங்க. அவங்க பொசிஷனை எச் பண்ணிட்டே வராங்க, கால் பக்கமும் புட்டு பக்கமும். ஸோ அவங்க எந்தெந்த ப்ரைஸ்லாம் வந்து அவங்க வித்துருக்காங்க நம்ம நோட் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த ப்ரைஸை நம்ம ரெசிஸ்டன்ஸாவோ சப்போர்ட்டாவோ யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேரு தான் கியூமுலேட்டிவ் விவேப். ஒரு நாள் மட்டும் கனெக்ட் பண்ணாம போன ஒரு மாசம் ஃபுல்லா அந்த பாயிண்ட் என்னவா இருக்கு. சப்போஸ் விவேப் வந்து இறங்குதுன்னா பிரைஸ் வந்து இறங்குது, சப்போஸ் விவேப் ஏறுதுன்னா பிரைஸ் ஏறுது. அந்த பிரைஸை தாண்டிச்சா மார்க்கெட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அவங்களோட அந்த பாயிண்ட் வந்து போயிடுச்சு, லாஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுவாங்க செல்லர்ஸ், எப்பவுமே நீங்க யோசிக்கும் போது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் யோசிக்கணும். நான் பண்றது என்னமோ பையர்ஸ் தான், ஆனா யோசிக்கிறது இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு 10 கோடி ரூபா போட்டு வித்துருங்க, எனக்கு அந்த 10 கோடி லாபம் வந்தே ஆகணும். ஓகேவா. அப்போ வந்து எனக்கு வந்து 10 கோடி லாபம் வராம எனக்கு பிரைஸ் வந்து மேலே ஏறுது, நான் வித்துருக்கேன், மேலே ஏற எனக்கு வந்து லட்சம் இல்லை. அப்ப மேலே ஏற விடாம நான் என்ன பண்ணுவேன், திரும்பி மறுபடியும் அடிப்பேன். மறுபடியும் அடிக்கும்போது என்ன பண்ணுவேன், இப்ப எனக்கு லாஸ் இருக்கிறத கவர் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு போகும். அப்ப என்னோட சிவிவேப் வந்து அங்க வந்து மாறும். அப்ப அந்த பிரைஸை நோட் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த பாயிண்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல பிரைஸ் போகுது, அப்ப டேட்டா இருக்கு, வால்யூம் இருந்தா கன்ஃபார்மா அவங்க வந்து வெளியே போயிருவாங்க, அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் போயிருவாங்க. அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மேலதான் போக போகுது, ஆப்போசிட் டைரக்ஷன் போக போகுது. நம்ம அங்க போய் நம்ம என்ட்ரி எடுப்போம், வாங்குவோம், லாபம் சம்பாதிக்கும் வருவோம். இதுதான் பின்னாடி இருக்கிற சயின்ஸ். இதுல எந்த நம்பரும் கிடையாது, இந்த நம்பருக்கு போனா அந்த நம்பரும் வரும் அப்படின்ற கணக்கே கிடையாது. நான் அந்த வியூ நம்ம நோட் பண்ணணும்.
நோட் பண்ணால் மட்டும்தான் வரும். வெறுமனே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் அந்த நம்பரை நோட் பண்ண முடியாது. வால்யூம் இருக்கணும். ஏன்னா ஃபார்முலாவே என்னது, ப்ரைஸ் இன்ட்டு வால்யூம் பை வால்யூம். நீங்கள் வால்யூம் இல்லாமல் வெறும் ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு மற்றவங்க சொல்கிறது எல்லாமே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்பரை மட்டும் பார்க்குறாங்க. நம்பர் என்ன, ப்ரைஸை பார்க்குறாங்க. இந்த ப்ரைஸ் வந்து 90க்கு போகுது, 130 R1, 150 R2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த R1 R2க்கு உயிரே கிடையாது. வால்யூம் அங்கே இல்லையே. வியூவை பார்க்கணுமே. ஸோ ப்ரைஸ் இன்ட்டு வால்யூம் டிவைட் பை வால்யூம். ஸோ வால்யூமை வச்சு நீங்கள் கணக்கு போடுறீங்களா, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா, ஃபார்முலா இருக்கா, அது அக்செப்டபிள், அதை பண்ண முடியும், அது ஒர்க் ஆகும். அதைப்படி போட்டு தான் நான் வந்து இந்த ஓஜிடி லைவ் போட்டிருக்கேன். நாளைக்கு மார்னிங் ஒர்க் ஆகும். நான் வந்து அடுத்த செஷனில் வந்து அதை காமிச்சு சொல்கிறேன். நான் அதை இன்னும் வந்து நான் இன்டர்பிரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கான்செப்ட் இதுதான். இதுபடி போகுதா, ஒர்க் ஆகுதா, கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டா அதையும் நான் சொல்கிறேன். அது ஃப்ரீ தான் அந்த சாஃப்ட்வேரு. நீங்கள் உள்ளே போய் ப்ரௌசர்லேயே பார்க்கலாம். ஸோ அந்த பிஓசி ஆப் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அது இன்டர்பிரேஷன் போயின்னு இருக்குது. அது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் எடுக்கும். இதுதான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற ரிசர்ச். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இது கவனிங்க. நாளைக்கு வந்து மார்னிங்கில் வந்து செக்ஷன் ஆஃபீஸ் ஒர்க்கு மண்டே வந்துடும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸில் பிஸியாக இருப்பேன். அதான் ப்ரைமரி. ஸோ எப்போ நான் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் வந்து திருப்பி வந்து என்னோட ஃபைண்டிங்ஸ் என்ன, நான் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன நான் வந்து அனலைஸ் பண்ணேன்ன்றது சொல்கிறேன். சாட்டர்டே சண்டே நம்ம ரெகுலராக வந்து மீட் பண்ணலாம். அந்த வீக் எப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம தான் பார்க்கலாம். ஓகேங்களா? யாருக்காச்சும் ஏதாவது பேசணுமா, கேட்கணுமா, இல்லை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சார் அந்த டேட்டாலாம் பார்க்குறீங்க, ஒரு 3 வெப்சைட் சொன்னீங்களா? ஆமாம். இதுதான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து OI Pulse. இது வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் OI Pulse. நீங்கள் வந்து போட்டால் வரும். ஓகேங்களா? இதை நான் வந்து 7 இயர்ஸாக இதை ஃபாலோ பண்ணுறேன். இதை வச்சிருக்கிற ஒரு பேர் சிவகுமார் ஜெயச்சந்திரன். அவர் நம்ம வியாசர்பாடி, சென்னை வியாசர்பாடியில் இருந்தவர். தமிழில் சூப்பராக எடுப்பார், இங்கிலீஷும் சூப்பராக எடுப்பார். ஜென்யூன் பர்சன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் லைவாக பார்த்துக்கிட்டு மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இவர்கிட்ட. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ தோராயமாக உங்களுக்கு வந்து 1800 வரும். இதுதான் வந்து OI Pulse. நீங்கள் OI Pulse கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மாதத்துக்கு 1800. அதை வந்து நம்ம இங்கே போடலாம். நான் பண்ணுற சாஃப்ட்வேரோட ஃபர்ஸ்ட் இது 1800. அதுக்கப்புறம் இது வந்து ஆனுவல் பிளான். இது வந்து இது வந்து ஃபார் 12 மந்த்ஸுக்கு. 12 மந்த்ஸாக போனீங்கன்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு 1100 பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் 12 மந்த்ஸ் கட்டணும். 1167 × 12 அப்படிதான் பில்லு வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே சார். இது வந்து நான் வந்து இது எப்படி வாங்குவேன்னா, தீபாவளி பொங்கல் அப்போ ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக 8000 வருஷத்துக்கு அப்படின்னு வரும். நான் அது அப்படி வாங்குவேன். அப்போ வந்து எனக்கு மாசத்துக்கு வந்து டிஸ்கவுண்ட் வரும். அந்த டைம்ல வாங்கிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கி செக் பண்ணி பாருங்க, புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. ஏன்னா எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அதுக்கப்புறம் வாங்க. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொன்று நான் பார்க்குறது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டு. அதுக்கு சாஃப்ட்வேர் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஆமி புரோக்கர். இந்த ஆமி புரோக்கர் ஃப்ரீ தான். ஃப்ரீ வெர்ஷன் என்கிட்ட இருக்கு. யாராவது வேணா வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வந்து நெட்லேயே இருக்கு, எடுத்துக்கலாம். பட் இந்த ஆமி புரோக்கரில் யூஸ் பண்ணுற மார்க்கெட் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர் காசு தரணும். அந்த இண்டிகேட்டர் நான் வாங்குற இடம் 50 charts. இதுதான் அந்த வெப்சைட்டு 50charts.in. இவங்க வந்து ஆமி புரோக்கர்ல மார்க்கெட் ப்ரொஃபைல ஒரு இண்டிகேட்டரா கொடுக்குறாங்க. இதோட இது நீங்க வந்து ப்ரைஸ் ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் என்னமோ இருக்கு, 5 days நம்ம கொடுப்பாங்க. ஃப்ரீ ஃபார் 3 days. அது நீங்கள் 3 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் மாதத்துக்கு 700. 3 மாதமாக போனால் 1800. நான் இந்த 3 மாத பிளான் தான் வாங்குவேன். ஸோ எனக்கு வந்து 600 கணக்கு வரும். நீங்கள் வருஷத்துக்கு போனால் இந்த ரேட்டு. சரி, நீங்கள் சப்போஸ் 1 மாதம் ட்ரை பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய காசு 700. 700 போட்டுக்கலாம். 50 charts 700.
அதுக்கப்புறமா நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ பார்ப்பேன். ஆர்டர் ஃப்ளோ ஆக்சுவலாக சில பேர் வந்து ஆர்டர் ஃப்ளோவும் மார்க்கெட் ப்ரிஃபர் ரெண்டுத்தையுமே வந்து கோ சார்ட்டிங்கில் பார்த்துருவாங்க. உங்களுக்கு கோ சார்ட்டிங் வந்து எனக்கு வந்து அது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா என்னால் கஸ்டமைஸ் பண்ண முடியல. அதெல்லாம் நான் கோ சார்ட்டிங் போயிட்டு வெளியே வந்துட்டேன். கஸ்டமைஸாக என்னதுன்னா நிஃப்டிக்கு வந்து 65 லாட்டு, சென்செக்ஸுக்கு 20 லாட்டு. அப்போ வந்து டேட்டா வந்து சேஞ்ச் ஆகும். இந்த 2 நம்பரும் மாறுறதால அங்கே வந்து நான் மாற்ற முடியல. மேபி இப்போ வந்துருக்கலாம். நான் பண்ணது 1 இயர் பிஃபோர். இப்போ தான் கொண்டு வந்திருக்கலாம், தெரியல எனக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கோ சார்ட்டிங் போனீங்கன்னா மேபி வந்து மாதத்துக்கு 2000 முடிஞ்சிடும். ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். பட் இதுபடி பார்த்தா உங்கள் மாதத்துக்கு 700 ரூபாய் கட்டணும். அப்புறம் ஆர்டர் ஃப்ளோக்கு வந்து நான் வந்து ஆசல் ஃபிக்ஸ்னு ஒரு டேட்டா வெண்டார்கிட்ட வாங்குவேன். ஆசல் ஃபிக்ஸ் இது வந்து 10 சிம்பிள் மட்டும், நான் நிஃப்டி மட்டும் தான் பார்க்க போறேன். நீங்கள் 10 சிம்பிள் வாங்கிக்கலாம். அதுக்கு 1350 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 1500 ரூபாய் வரும். நான் யூஸ் பண்ணுறது 60 சிம்பிள், எனக்கு வந்து 1900 ரூபாய் வரும். இது என்ன சிம்பிள்ஸ்னா, நான் வந்து டேட்டாவை எடுத்து எக்ஸல் ஷீட்டில் போடுவேன், ஆமி ப்ரோக்கரில் போடுவேன், இந்த நிஞ்சா டெல்லில் போடுவேன். அதனால வந்து நான் வந்து இவங்க டேட்டாவாக வாங்குறேன். உங்களுக்கு டேட்டா வேணாம், நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா நீங்கள் கோ சார்ட்டிங் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட வாங்கும் போது நிஞ்சா டெல் ஃப்ரீ. நிஞ்சா டெல் ஃப்ரீன்றதால வந்து அந்த எம்சி பேக்ன்ற ஆர்டர் ஃப்ளோவும் ஃப்ரீ. அந்த எம்சி பேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோவை கொடுக்கறது ஆக்சுவல் ஃபிக்ஸ். ஸோ நம்ம கணக்கு படி பார்த்தோம், 10 சார்ட் 10 சிம்பிளுக்கு வந்து 1500 ரூபாய். இதுதான். ஸோ மாதத்துக்கு உங்களுக்கு டேட்டா மட்டும் வாங்கணும்னா 4000 ரூபாய். நீங்கள் வந்து ஒரு 10,000 போட்டு பண்ண முடியாது. நான் பேட்டில் பேசுவேன். 10,000 போட்டு ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் பண்ணாமலே இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து 50,000 உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 50,000 வச்சுட்டு மாதம் 4000 ரூபாய் நீங்கள் பே பண்ணி, ஏன்னா இதெல்லாமே ப்ரீபெய்டு தான், நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணிடுறீங்க. அப்போ உங்ககிட்ட வந்து 45 தான் இருக்கும், 46 தான் இருக்கும். ஓகேவா? அதுலேருந்து நீங்கள் வந்து சப்போஸ் ப்ராஃபிட் எடுக்க முடியல, லாஸ் ஆயிடுச்சுன்னா 4000 ரூபாய் கோவிந்தா. ஓகேவா? ஆனால் நான் லாஸை பற்றி பேசக்கூடாது, நஷ்டம் ஆயிடும் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ட்ரேடிங்கில் வந்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே பார்க்கணும். லாஸ் வந்தால் எப்படி வந்து அதை தக்க வச்சுக்கிட்டு ப்ராஃபிட்டாக மாற்றணுன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஷேர் மார்க்கெட். பாசிட்டிவிட்டிலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ 46,000 உங்ககிட்ட இருக்குது. ஒரு லாட்டு வாங்கினா வந்து 10,000 ரூபாய். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, 2 லாட்டு வாங்குறீங்க 20,000 ரூபாய். 2 லாட்டு வாங்கினீங்கன்னா 130 குவான்டிட்டி. ஒரு லாட்டுக்கு 65, 65 × 2 130. நீங்கள் வச்சிருக்கிற காசு 46,000. அதில் வந்து 20,000 போயிருச்சு. 26,000 அக்கௌண்ட்லேயே இருக்கும், ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே. இந்த 20,000க்கு மட்டும் தான் நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க 130. இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஃபுல்லாக போட்டக்கூடாது. இன்கேஸ் வந்து தப்பாயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சுன்னா மீதி இந்த காசு இருக்கு, அதை வச்சு நம்ம வந்து புட்டு வாங்கலாம். 2 விதமும் பண்ணலாம். ஒன்று வந்து 2 லாட்டு காலுக்கும் 2 லாட்டு புட்டுக்கும். சப்போஸ் வந்து இங்கே கால் வாங்குறீங்க, அது வந்து உங்களுக்கு ஏதோ சம்திங் ஆகுது, ஒன்று ஸ்டாப் லாஸை போட்டு வெளியே வந்துடலாம், இல்லை புட்டை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ either ரெண்டுமே வந்து இதில் வந்து 10 பாயிண்ட் ஏறுனா இதில் வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்ததுன்னா 2 பாயிண்ட் லாபம் அப்படின்னு அந்த கான்செப்டில். அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா தான் வர முடியும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து 2 லாட்டு கால் வாங்கினா 20,000, 2 லாட் புட்டு வாங்கினா 20,000. அப்போ நான் அந்த 20,000 நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அமௌண்ட்டில் 25% 30% மட்டும் வாங்கிட்டு மீதி காசை வச்சுக்கிட்டு லாபம் வந்தால் அந்த லாபத்தையே எடுத்து திருப்பி இன்னொரு பக்கம் போட்டு இன்னொன்று பண்ணணும். ஒரு 1000 ரூபாய் லாபம் வந்துடுச்சு, அப்போ அந்த 1000 ரூபாய் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 2 பண்ணுறீங்க, ஒரு 2,500 ரூபாய் லாபம் வந்துச்சு. அந்த 2,500 ரூபாய் அப்படியே இருக்கட்டும். 2 நாள் கழிச்சு பார்த்தா 5,000 வந்திருக்கும். அந்த 5,000 தூக்கி உங்களோட பிரின்சிபல் ஆட் பண்ணிங்கன்னா 51,000. இன்கேஸ் வந்து அடுத்த நாள் வந்து லாஸ் ஆயிடுச்சு ஒரு 3,000 ரூபாய், அந்த 51 48 ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பிரின்சிபல் அடி வாங்கலை, மெயினாக தான் இருக்குது. அவங்க உஷாராக வந்து ஏன் வந்து கம்மியாயிடுச்சு, எப்படி ஏறுது அப்படி பார்த்து நீங்கள் வந்து இந்த 46ல் 25% 30% மட்டும் கில் பண்ணி கால் படுத்தின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு 10% கேரண்டியாக நிற்கும். ஆனால் கன்ஃபார்மாக நான் சொல்கிறபடி எல்லாம் பண்ணணும்னா 4,000 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். 4,000 ரூபாய் பண்ண மாட்டேன், நான் வந்து வெறும் ட்ரேடிங் வியூ மட்டும் பார்க்குறேன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, அவங்கெல்லாம் சொல்லி தருவாங்க, பண்ணலாம். அதுக்கு கேரண்டி கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு கம்பைண்டா எதுவும் இல்லைங்களா சார் வெப்சைட்? இல்ல அப்படி எதுவும் இல்லை. அது மாதிரி தான் நான் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பட் அது பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அது என்ன டைம் எடுக்கும். நான் அதை வந்து ஃபுல் டைமா பண்ணல. நான் ஆஃபீஸ்லாம் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நான் இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். ஓ. இப்போதான் ஒரு 10% வந்திருக்கு. பண்ணப்போ ஃபியூச்சர்ல வரலாம் மேபி. பட் அதோட இன்ட்ரெஸ்ட் இந்த மூணுத்தையும் ஒன்னாக்குறது தான் பட் அந்த எல்லாமே சாஃப்ட்வேரோட கம்பைண்டா சேர்த்து வரது கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகும். ஆனா நான் எய்ம் அதுதான். இன்னொரு டவுட் சார் எனக்கு. சொல்லுங்க. ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். எல்லாமே கம்பைண்டா சேர்த்து ஒண்ணுல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும், பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் அது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா. முடிச்சிட்டீங்களா எனக்கு நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு டவுட்னா, நீங்க ஒரு எப்பவுமே ஒரு 3 டேட்டா பாப்பீங்கல்ல, மார்க்கெட் டேட்டானா அந்த ஏபிசிடி இருக்கும், அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல். அதான் மார்க்கெட் ப்ரொஃபைல். 15 மினிட்ஸ் 50. 30 மினிட்ஸ்க்கு. ஆமா. அது 50 சார்ட்ஸ். அதுக்கு வந்து 50 ஆமா அது சார், அது எதுல எந்த சார்ட்ல பார்க்கணும்? 50 சார்ட்ஸ். அதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஆமி 50 சார்ட்ல புரோக்கர்ல. பார்க்கணுமா? ஆமா, ஆமி புரோக்கர்ல ஓகே சார். அப்புறம் அந்த ஃபுட் பிரிண்ட் பாப்பீங்கல்ல, அது ஆர்டர் ஃப்ளோ, ஆக்சல் பிக்ஸ். ஓ. ஆர்டர் ஃப்ளோ சார்ட், ஆக்சல் பிக்ஸ், எம்சி அந்த அப்புறம் கடைசி அந்த இண்டிகேட்டர் OFS ல அந்த எம்சி. செயின்ஸ் பாப்பீங்களா, ஆப்ஷன் ஆமா செயின்? ஆமா ஆமா ஆமா. ஓகே சார். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும். சோ அந்த கவரேஜ் ஆமா அதான் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு. இருக்கும். ஆமா இதெல்லாம் பண்ணாதான் நான் சொல்றது கான்செப்ட் கன்சிஸ்டண்டா வரும். மீதி வந்து வெறுமனே ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி 1000 ஸ்ட்ராட்டஜி இருக்கு யூடியூப்ல. அதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து எத்தனை தடவை வரும்ன்றது தெரியாது. நான் சொல்றத வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கன்சிஸ்டண்டா வருது. அதெல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து வெறுமனே வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து வெறும் பிரைஸ் ஆக்ஷனை மட்டும் வச்சு பண்ணி பாருங்க. இந்த விவேப் பிஓஎஸ் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் காசு இருக்குது, பண்ண போறேன், டேட்டா பார்க்க போறேன், ஃபுல் டைம் பண்ண முடியும்னா நீங்க வந்து 1 மந்த் பண்ணுங்க. 1 மந்த் பார்த்துட்டு கண்டினியூ பண்ண முடியுது அப்படின்னா பண்ணுங்க. பட் சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகலன்னா நீங்க வந்து பண்ணுவோம். நீங்க வந்து நான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றேன்னா, இது வந்து உங்க லைஃப், உங்க காசை போட்டு பண்றீங்க. அதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்றதை மட்டும் நம்பி பண்ணாதீங்க. எவனுக்குமே இங்க வந்து 100% கன்சிஸ்டன்சி வராது. யாருமே லாபம் பார்க்கல. லாபம் பார்த்துன்னு இருந்தா அவன் வந்து கிளாஸ் எடுக்க மாட்டான். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒருத்தன் கிளாஸ் எடுக்கிறான்னா அவங்க அழிஞ்சு போயிட்டான். ஓகேங்களா? அவனுக்கு 2 லட்சம் போச்சு அங்க. அந்த 2 லட்சம் எடுக்கிறதுக்கு தான் 10 பேர் கிட்ட 10,000 பிச்சை எடுக்கிறான் வந்து. காசு கொடு, கிளாஸ் கத்துக்கோன்ட்டு. ஸோ நீங்க எந்த கிளாஸ் போனாலும் அவன் ஒருத்தங்கிட்ட வந்து 3 மந்த்ஸ் அந்த மாதிரி கட்ட சொல்லுங்க, காட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு இல்லை, காமிச்சா அவனும் முடிஞ்சு போச்சு. ஸோ எந்த கிளாஸாக இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றுமே கிடையாது. பர்மனன்ட் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. கும்பலில் கோவிந்தா அடிக்கணும். அந்த கும்பல் யாருன்னா அவங்க தான் பிக் ஷாட்ஸு, எஃப்ஐஐஸ். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அவங்க கூட போக முடியும். அந்த கும்பலில் போயிட்டு அவங்க கூட சேர்ந்து நம்மளும் போயிட்டு வெளியே வந்துடணும். அதுக்கு யூஸ் ஆகுறது டேட்டா. அதை பண்ணாமல் வெறுமனே வந்து ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் வச்சு பண்ணவே முடியாது. காசு சம்பாதிக்கணுமா, காசு போடணும். காசு போடாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் காசு சம்பாதிக்க முடியாது. அந்த ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ஸை டேட்டாவை எப்படி பார்க்கறது மட்டும் தான் சொல்ல போகிறேன். பட் அந்த டேட்டாவை வாங்குறதுக்கு அவங்க கையில் தான் இருக்கு. ஓகேங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுங்க நினைக்கிறேன். யூடியூப்ல கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் எல்லாம் டிஃபரெண்டா எடுக்கிறாங்க. இந்த சார்ட் பார்க்கணும், கேண்டில் பண்ணணும், எல்லாமே வந்து ஓகே, டிஃபரெண்டா இருக்கு உங்களுக்கு. ஃபுல்லா டேட்டா மட்டும் பார்க்கணும்னு புதுசா இருக்கு உங்களுக்கு கிட்ட கத்துக்கிறது. அது மட்டும் பண்ணாதான் பண்ண முடியும். மற்றவங்க சொல்றாங்கன்னா வந்து நீங்க அவங்க கிட்டே கேட்கலாம். நீங்க சரி அவங்க சொல்றவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ் நம்ம காமிச்சு சொல்லலாமே. இப்ப கூட வந்து இந்த ஆப்ஷனை வந்து மேக்ஸிமம் சொல்றாங்க. 3 சேனல் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ல. 3மே வந்து அவங்க சொல்றது எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸுக்கு அது மேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கிளாஸ் இருக்கு, கேண்டில் பாருங்க, அது கப்பன் சாஸ்திரி இது அது எல்லாமே சொல்றாங்க. தவிர நீங்க சொல்றீங்க ஒரு வாய்ப்பு மட்டும் ஐ ஓபனிங். இந்த ஒரு சேனல் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து அவங்க பேசுறது எல்லாமே வந்து மேக்ஸ்னுவாங்க. ஆனால் அந்த மேக்ஸுக்கான உண்மையா இருந்தா அவங்க ப்ராஃபிட்ஸ் இந்த மாதிரி காமிக்கவே இல்லையே. நான் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கேன், கமெண்ட் ஹெல்ப் பண்றவங்க. ஓகே, ஸோ வந்து நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குலாம் ஹாப்பி வீக்கெண்ட். நீங்க வந்து நாளைக்கு பாருங்க. நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது நான் கனெக்ட் பண்றேன். டவுட்டா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, வெளியே வந்து கேளுங்க. எல்லாரும் சம்பாதிங்க, வெளியே. ஓகே, பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.